ஹாய் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸாம்ஸ் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு. உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸில் நான் குட்டியாக ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன் பை கிவிங் யூ திஸ் குவிக் மேரத்தான் இன் எஸ்எம். இதே நான் குவிக் மேரத்தான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் நான் என்டையர் எஸ்எம்மை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணல. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பெக்டட் கான்செப்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸை நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேரத்தான் நான் எப்படி பேசிக்காக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் சூப்பர் 30 கொஷின்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸஸ், டிஃப்ரென்சியேஷன்ஸ் அண்ட் டாப் 10 கான்செப்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணும்போது ஐ அஷ்யூர் யூ அட் த எண்ட் ஆஃப் திஸ் மேரத்தான் சப்ஜெக்டில் ஒரு ஓவராலாக ஒரு grip உங்களுக்கு கிடச்சிரும். Okay, so all the very best, do your exams very well. That's all. Now we will get into the marathon. First நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா சூப்பர் 30 கொஷின்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பார்க்க போகிறோம்னா ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அ ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனோட விஷன் என்ன, மிஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எவால்வேட் பண்ணுவோம். இதுதான் பேசிக்காக ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோம்? இந்த ப்ராசஸோட ஓவரால் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் இஸ் டு கிரியேட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன் நம்ம காம்படிட்டர்ஸை விட ஏதோ ஒரு விதத்தில் பெட்டராக இருப்பாங்க. அது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். தென் செகண்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டு கைட் த கம்பெனி த்ரூ ஆல் சேஞ்சஸ் இன் த என்விரான்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், அதை எப்படி கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த ஜேர்னி நமக்கு கைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போது ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரெண்டே விஷயம் என்னென்ன? ஒன் இஸ் டு கிரியேட் competitive advantage, second one is to guide the company through all changes in the environment. Then second question என்னது? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா there are 7 benefits of strategic management. First one is it gives direction to the company to move ahead. ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம்? நம்மளோட கோல் என்ன, விஷன் என்ன, மிஷன் என்னன்றதை செட் பண்ணிடுவோம். ஸோ தட் அப்படி நம்ம ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டோம், ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனி என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அது டுவர்ட்ஸ் தான் மூவ் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன தரும்? நமக்கு டைரக்ஷன் டு த கம்பெனி டு மூவ் அஹெட். அடுத்து ஃபர்தராக என்ன பண்ணணும் கம்பெனி அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் கொடுத்துரும். செகண்ட் ஒன் இஸ் ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் டு டெவலப் சர்டைன் கோர் கம்பிட்டன்சிஸ் அண்ட் அச்சீவ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அப்போஸ் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்போம். அந்த ஸ்கில்ஸ் தான் என்னென்னா கோர் கம்பிட்டன்சிஸ். அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணுவோம். மீன்ஸ் நம்மளோட காம்படிட்டர்ஸை விட ஒரு விஷயத்தில் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இஸ் helps the organization to be proactive instead of reactive in shaping its future. இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியே என்ன நடக்க போகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணிடுறனால அதை என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். மீன்ஸ் பேசிக்காக இது நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்காக பிளான் பண்ணி வச்சுருவோம் ஒரு விஷயத்தை. அதனால இட் வில் பி என்னது, நம்ம ஆர்கனைசேஷன் எப்படி இருப்போம்னா ப்ரோஆக்டிவாக இருப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ரியாக்டிவ். ரியாக்டிவ்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் நடந்துடும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது பேர் ரியாக்டிவ். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம எப்போவுமே எப்படி இருப்போம்னா ப்ரோஆக்டிவாக இருப்போம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் ப்ரொவைட்ஸ் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் ஆல் மேஜர் டெசிஷன்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். அப்போது நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், என்ன மார்க்கெட்டுக்குள்ளே நான் போகணும், இந்த மாதிரி மேஜர் டெசிஷன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணணும். ஃபிஃப்த் ஒன் இஸ் ப்ரிப்பேர்ஸ் த ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த ஃபியூச்சர். மீன்ஸ் நான் சும்மா லக்கில் சர்வை பண்ணாமல் நான் எனக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி நான் என்னை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஐ கேன் ஃபேஸ் த ஃபியூச்சர். அதுக்கு இந்த ப்ராசஸ் வில் ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் சர்வ்ஸ் அஸ் அ கார்ப்பரேட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் எகெயின்ஸ்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் பிட்ஃபால்ஸ். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறோன்னு வச்சுக்கோயேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பேன். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகும், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கும். அப்படி ஏதோ ஒன்று நடக்கும்போது நான் இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி தெளிவாக பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸே எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணிடும்.
ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸில் த்ரூ அவுட் நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி நான் மானிட்டர் பண்ணுறதுனால ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னா அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா கிடச்சிடும். ஸோ அதுலேருந்து நான் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன். நெக்ஸ்ட் இஸ் என்ஹான்ஸ் த லாங்கிவிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ சஸ்டைனபிளாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த 7 பெனிஃபிட்ஸ் ஆஃப் என்னது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் கிவ்ஸ் டைரக்ஷன் டு த கம்பெனி டு மூவ் அஹெட். செகண்ட், ஹெல்ப் த ஆர்கனைசேஷன் டெவலப் கோர் காம்பிடன்சி அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். தென் டு பி ப்ரோஆக்டிவ், provides framework for all major decisions, prepares organization to face the future, serves as a corporate defense mechanism against mistakes and pitfalls, and enhance the longevity of the business. So 2 question over. Next is 3rd question, strategic management oda limitations. எல்லாத்துக்கும் விஷயமும் அறிய அப்படிதான். பெனிஃபிட்ஸ் இருந்தால் லிமிடேஷன்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது, லிமிடேஷன்ஸும் இருக்குது. லிமிடேஷன்ஸ் 4 லிமிடேஷன்ஸ் சொல்கிறாங்க மேஜராக. ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்னென்னா என்விரான்மெண்ட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறேன் அப்படின்னாலே எதை அனலைஸ் பண்ணி பண்ணுறேன்? என்னோட என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி பண்ணுறேன். அது இன்டர்னல் என்விரான்மெண்ட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ பேசிக்காக நான் என்னோட என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணுறேன். அப்படி நான் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணணும்னா அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா என்விரான்மெண்ட் அஸ் அ ஹோல் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஏன்னா என்விரான்மெண்ட்னா இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி ஒன், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு எலமெண்ட்டையும் தெளிவாக கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறதுன்றது கஷ்டமான டாஸ்காக இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். செகண்ட் ஒன் இஸ் இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறேன், இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நான் நைட்டு யோசிச்சுட்டு காலையில் பண்ணிட முடியாது. நான் அதுக்காக உட்காந்து டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் நான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ நான் இந்த அனாலிசிஸில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேர்ட் ஒன் இஸ் இட் இஸ் என்ன ப்ராசஸ்? காஸ்ட்லி ப்ராசஸ். கண்டிப்பாக, ஏன்னா நான் அனலைஸ் பண்ணணுன்னா சும்மா யாரோ ஒருத்தரை வச்சு நான் அனலைஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஸ்பெஷலிஸ்ட்டை நான் வந்து ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்கும், எக்ஸ்பர்ட்ஸை ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவங்கள ஹையர் பண்ணணுன்னா அவங்களுக்கு நான் ஹை சேலரிஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எனக்கு அதனால் காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் த காம்படிட்டிவ் ரெஸ்பான்சஸ். அதாவது நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுவேன். எதுக்காக ஃபார்முலேட் பண்ணுவேன்? பேசிக்காக என் காம்படிட்டரை நான் வின் பண்ணுன்றதுக்காக தான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். அந்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண நான் எடுத்த ஆக்ஷனுக்கு என் காம்படிட்டர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றத என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் என்னதான் ரிஸ்க் தான். So, these are the 4 limitations of strategic management. First one is environment is highly complex and turbulent, time consuming process, costly process, and difficult to estimate the competitive responses. Then fourth one is why do businesses go global? இப்போ globalization அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்காக பிஸ்னஸ் இப்போ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் குளோபலைசேஷன் சொல்லுவோம். இது எதுக்காக போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீடு டு க்ரோ. இப்போ நான் ஆல்ரெடி என்னோட டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கேன். நான் அப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்கணும்னு அப்படியே இருந்தால் போதும்னு நினைப்பேனான்னு கேட்டால் பேசிக்காக கிடையாது. ஏன் அப்படின்னா என்னோட இன்டென்ஷன் என்னென்னா நிறைய க்ரோ ஆகணும், நிறைய ப்ராஃபிட் earn பண்ணணும்னா என்னோட இன்டென்ஷனாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த மார்க்கெட்டை நான் பிடிச்சிட்டேன்னா அடுத்து நான் எந்த மார்க்கெட் போகிறேன்? இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகிறேன். அது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ஒன் இஸ் ரேபிட் ஸ்ட்ரிங்கிங் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இப்போ பேசிக்காக முன்னாடிலாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் என்னால் ஈஸியாக போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது, காஸ்ட்டும் அதிகமாக செலவாகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டெக்னாலஜி நிறையா வரது மூலயமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கம்மி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் போது நான் போய் இன்னொரு புது மார்க்கெட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ஒன், டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் ஆர் நோ லாங்கர் அடிக்வேட். இப்போ நான் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கேன். இந்த மார்க்கெட்டில் மேபி இங்கே அந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கலாம். ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் கூட நான் சர்வை பண்ணுறது பெரிய டாஸ்காக இருக்கும். பட் இதே ப்ராடக்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எனக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனால் அங்கே பெருசாக காம்படிஷன் இல்லை அப்படின்னும் போது நான் என்ன பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோட பிஸ்னஸை அந்த மார்க்கெட்டுக்கு க்ரோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நீட் ஃபார் ரிலேபிள் அண்ட் சீப்பர் சோர்ஸ். சம்டைம்ஸ் என்னோட ப்ராடக்டில் நான் யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸோ ரா மெட்டீரியல்ஸோ நான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே, அப்படி இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு அதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நான் அங்கேயே போய் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கேருந்து ரிசோர்ஸஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் இது அக்வயரிங் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 5th ஒன் இஸ் ரெடியூஸ் ஹை டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். இப்போ பேசிக்காக இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இங்கேருந்து அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே அதிகமாக இருக்கும். நான் அப்படி இங்கேருந்து பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிப்பேன், டேரெக்டாக அங்கேயே போய் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே உள்ள கஸ்டமர்ஸை நான் ஈஸியாக சர்வ் பண்ணிடலாம். எனக்கு என்ன ஆகிடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகிடும். அண்ட் அதனாலேயே எனக்கு என்ன ஆகிடும், சேல்ஸும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னொரு குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ், இன்னொரு கஸ்டமர் பேஸை நான் போய் சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் அங்கேருந்து எனக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கம்மியாயிடும், அதனால சேல்ஸும் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆயிடும். தென் 7th ஒன் இஸ் கொலாப்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பேரியர்ஸ். அதாவது முன்னாடி ப்ரைவேட்டைசேஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்னவா இருந்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க கண்ட்ரீஸில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ். ஏன்னா அப்போ வந்து எல்லாமே கவர்மெண்ட் பிஸ்னஸாக, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறமா எப்போ ப்ரைவேட்டைசேஷன் வர ஆரம்பிச்சிச்சோ கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருந்த பேரியர்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த யூரோப்பியன் யூனியன், சவுத் ஏஷியன் அசோசியேஷன், இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணனால அந்த ட்ரேட் பேரியர்ஸில் அவங்களுக்குள்ளலாம் ட்ரீட்டிஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரீஸ்குள்ளே கான்ட்ராக்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்ததுனால எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு போய் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பேசிக்காக ட்ரேட் பேரியர்ஸ் உடஞ்சோன்னா இவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ்னால் என்னென்னா 2 கம்பெனிஸ் இருப்பாங்க. ஓகே, அப்போது கம்பெனி ஏ கம்பெனி பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனி ஏ கிட்ட சில ரிசோர்ஸஸ் இருக்காது, கம்பெனி பி கிட்ட சில ரிசோர்ஸஸ் இருக்காது. அப்போது இவங்க ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களோட ரிசோர்ஸஸும் சேர்ந்துடும். ஓகே, அப்படி சேரும்போது தே வில் கெட் அ பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் அவங்க அச்சீவ் பண்ணுறது 2 பேருமே ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். 2 பேருக்கும் வின் வின் மாதிரி இருக்கும். பேசிக்காக இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா டாட்டா அண்ட் ஸ்டார்பக்ஸ் சொல்லலாம். இப்போ ஸ்டார்பக்ஸ் வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அவங்க வந்து தனியாக இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தா இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க யார் கூட அதனால அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க, டாட்டா கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. டாட்டா இஸ் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா அண்ட் டாட்டாக்குன்னு தனியான வேல்யூவும் இருக்குது கஸ்டமர்ஸ் மைண்டில். ஸோ அப்போ டாட்டாவோட அலையன்ஸ் வச்சு ஸ்டார்பக்ஸ் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்பக்ஸ் வந்து ஈஸியாக மார்க்கெட் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு டாட்டாவோட ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிய அப்படி இன்டர்பிரட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்பக்ஸ் வந்து ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க மார்க்கெட்குள்ளார, இந்தியன் மார்க்கெட்குள்ளார. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 8 reasons for why do business grow global. அப்போ first one is need to grow, rapid streaking of time and distance, domestic markets are no longer adequate, need for reliable and cheaper source, reduce high transportation costs, generate higher sales, collapse of international trade barriers and strategic alliances. Then 5th question is என்னது, essentials of vision. இப்போ ஃபர்ஸ்ட் விஷன்னா என்ன, விஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா பேசிக்காக இட் இஸ் a blueprint of organization's future. அதாவது ஆர்கனைசேஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ஐடியா. பேசிக்லி நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு சென்டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ஆர்கனைசேஷனோட விஷன். ஓகே, அப்படியே அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த 4 விஷயங்கள் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு விஷன் நம்ம ரெடி பண்ணுறோம், திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த 4 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வி ஷுட் திங்க் கிரியேட்டிவ்லி. நம்மளோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், வெரி கிரியேட்டிவாக இருக்கணும். ஓகே, லைக் இப்போ டெஸ்லா இருக்காங்கல்ல, டெஸ்லாவோட விஷன் என்ன அப்படின்னு சொன்னால் டு ஆக்ஸலரேட் வேர்ல்டு டிரான்சிஷன் இன்டு சஸ்டைனபிள் எனர்ஜி. இதுதான் வந்து டெஸ்லாவோட விஷன். ஓகே, இப்போ இந்த விஷனை பார்த்தா அப்படின்னா இட் இஸ் வெரி கிரியேட்டிவ். அதாவது அவங்க ஆக்சுவலாக என்ன தான் செல் பண்ணுறாங்க, கார் தான் செல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா டு ஆக்ஸலரேட் த வேர்ல்ட்ஸ் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் எனர்ஜி. சஸ்டைனபிள் எனர்ஜி தான் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்.
ஸோ அந்த மாதிரி நம்மளோட விஷன் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா க்ரியேட்டிவாக இருக்கணும். ஓகே, நாட் ஜஸ்ட் செல்லிங் கார்ஸ், அதை விட க்ரியேட்டிவாக இருக்கு அவங்களோட விஷன். செகண்ட் ஒன் இஸ் என்னது, இன்டெலிஜென்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இன்டெலிஜென்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னென்னா, என்னோட விஷன் வந்து வெறும் ட்ரீமாக மட்டும் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ப்ராக்டிக்கல், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு இமேஜினேஷனில் சொல்லி வச்சிடக்கூடாது. அந்த விஷன் வந்து எப்படி இருக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், பாசிபிள் டு அச்சீவாக இருக்கணும். ஓகே, தென் தேர்ட் ஒன் இஸ் கிரியேட் என்தூசியாசம். இப்போ என்னோட விஷனை பார்த்தாலே என்னோட பீப்புள் இருக்காங்களா, ஆர்கனைசேஷனில் உள்ள பீப்புள் ஆர் கஸ்டமர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஷுட் பி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் மை ஆர்கனைசேஷன். அந்த மாதிரி இருக்கணும் என்னோட விஷன். என்னோட விஷனை பார்த்தாலே அவங்க நான் இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா எங்களோட விஷன் இது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இருக்கணும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் இலிமினேட் டைரக்ஷன். மீன்ஸ் என்னோட ஆர்கனைசேஷன் எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் என்னோட விஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ தேர் ஆர் 4 எசென்ஷியல்ஸ் ஆஃப் விஷன். என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திங்க் கிரியேட்டிவ்லி, இன்டெலிஜென்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப், கிரியேட்ஸ் என்தூசியாசம், இலிமினேட்ஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் இஸ் 6th ஒன், ஒய் மிஷன். இப்போ விஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். விஷன் ஸ்டேட்மெண்ட்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபியூச்சர். இப்போ மிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், நான் அந்த விஷனை எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன், என்ன பண்ணி அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டு என்ஷூர் யுனானிமிட்டி ஆஃப் த பர்பஸ் வித்தின் த ஆர்கனைசேஷன். அப்போ பேசிக்காக என் ஆர்கனைசேஷனோட பர்பஸே இதுதான் அப்படின்னு மொத்த ஆர்கனைசேஷனுக்கும் தெரியணும். அதுக்கு என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் தேவை. ஏன்னா அப்படி தெரிஞ்சாதான் எல்லாரும் அது டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் டு டெவலப் அ பேசிஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் ஃபார் அலோகேட்டிங் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ். அப்போ என்னோட ஆர்கனைசேஷனில் இருக்க ரிசோர்ஸஸை நான் எங்கே அலோகேட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்கு எனக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் அந்த ரிசோர்ஸஸை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். அதாவது நான் எந்த இடத்துல அலோகேட் பண்ணணும், அலோகேட் பண்ணதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஜென்ரல் டோன் ஆன் ஆர்கனைசேஷன் கிளைமேட். பேசிக்காக ஆர்கனைசேஷனோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தெரியணும், எதை மைண்டில் வச்சுட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தெரியணும், அதுக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் டு சர்வ் அ ஃபோக்கல் பாயிண்ட் ஃபார் தோஸ் ஹூ கேன் ஐடென்டிஃபை வித் ஆர்கனைசேஷன்ஸ் பர்பஸ் அண்ட் டைரக்ஷன். ஆர்கனைசேஷனோட டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அவங்க டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு ஐடியா மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் டு ஃபெசிலிட்டேட் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ் இன்டு ஒர்க் ஸ்ட்ரக்சர் இன்வால்விங் த அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க் டு ரெஸ்பான்சிபிள் எலமெண்ட் இன் த ஆர்கனைசேஷன். யாருக்கு எந்த டாஸ்க்கை அலோகேட் பண்ணணும், அதை எப்படி அந்த டாஸ்க்கை அலோகேட் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு எனக்கு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். நெக்ஸ்ட் டு ஸ்பெசிஃபை ஆர்கனைசேஷன் பர்பஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தோஸ் பர்பஸ் இன்டு கோல்ஸ் இன் சச் அ வே தட் காஸ்ட், டைம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேன் பி அசஸ்ட் அண்ட் கண்ட்ரோல். அப்போ இந்த ஆர்கனைசேஷன் பர்பஸை நான் இன்டூ ஆக்ஷன் கொண்டு வருவேனா, அந்த இன்டூ ஆக்ஷன் கொண்டு வரும்போது அதை டிஃப்ரெண்ட் டாஸ்க்காக செப்பரேட் பண்ணுவேன். அந்த டாஸ்க்கை எந்த பேசிஸில் செப்பரேட் பண்ணுவேன்னா, பேஸ்ட் ஆன் காஸ்ட், டைம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் செப்பரேட் பண்ணுவேன். ஸோ தட் என்னோட ஆர்கனைசேஷன் நான் சொன்ன விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாங்களா, அண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் நினச்ச மாதிரி தான் காஸ்ட் ஆகுதா, நான் நினச்ச டைமுக்குள்ளே அதை அச்சீவ் பண்ண முடியுதா, பெர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஒய் வி ஷுட் ஹாவ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். Okay, first reason is to ensure unanimity of purpose within the organization, to develop a basis or standard for allocating organizational resources, to provide basis for motivating the use of organizational resources, establish general tone or organization climate, focal point for those who identify within organization purpose and direction, facilitate translation of objectives and goals into a work structure, specify organization purpose and translation of those purpose into goals in such a way that cost, time and performance can be assessed and controlled. Okay, totally 6 questions இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் போகிறோம். என்னது, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். இப்போ ப்ராடக்ட்னா என்ன, பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸோ சர்வீசஸோ அதை நம்ம ப்ராடக்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்குமே தேர் இஸ் அ லைஃப் சைக்கிள். ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு,
ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து க்ரோ ஆகும். கரெக்டாக? அண்ட் க்ரோ ஆகி ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் அது ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட் அடையும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா அதோட லைஃப் வந்து டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் பண்ணும். பேசிக்காக இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் டைம் ஆஃப் அ ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அது எந்த ஸ்டேஜில் இருக்கும்னா இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டுக்குள்ளார. ஓகே, அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னா கம்பேரிட்டிவ்லி ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜில் காஸ்ட் இன்கர் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ அந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி அது கூட ஒரு மார்ஜின் போட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் வந்து என்னவா இருக்கும்னா ரிலேட்டிவ்லி ஹையாக இருக்கும். காம்படிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தா நெக்லிஜிபிளாக இருக்கும், கம்ப்ளீட்டாக லோவாக இருக்கும். காம்படிஷனே இருக்காது பேசிக்காக. ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வருது. ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில். நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஜ்? க்ரோத் ஸ்டேஜ். க்ரோத் ஸ்டேஜ்னா ஆக்சுவலி பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் ஏன் அதோட சேல்ஸு எல்லாமே கம்மியாக இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றினா அவேர்னஸ் இருக்காது யாருக்குமே. ஓகே, இப்போ க்ரோத் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பற்றினா அவேர்னஸ் பீப்புளுக்கு வர ஆரம்பிச்சிடும், கன்சியூமர்ஸ்க்கு. ஓகே, ஸோ அதனால சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் வில் ஸ்டார்ட் டு டிக்ரீஸ். ஓகே, காம்படிஷனும் அதிகமாகிட்டே இருக்கும், மார்க்கெட் ஷேரும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் என்ன ஸ்டேஜ்? மெச்சூரிட்டி ஸ்டேஜ். அப்போ இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் சேல்ஸ் வந்து பீக்காக இருக்கும். ஓகே, ப்ரைஸு கம்மியாக இருக்கும். ஓகே, காம்படிஷன் வில் பி அட் இட்ஸ் பீக்கு, மார்க்கெட் ஷேரும் வில் பி அட் இட்ஸ் பீக்கு. ஓகே, அதுக்கப்புறமா ப்ராடக்ட் என்ன ஆக ஆரம்பிக்குன்னா டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு மேலே க்ரோ ஆகிறதுக்கு அதுக்கு வழி இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் ப்ராடக்ட் என்ன ஆரம்பிக்கும், டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும், சரியாக ஆரம்பிக்கும். ஓகே, அந்த டைமில் சேல்ஸு கம்மியாக ஆரம்பிச்சிடும், ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகும், மார்க்கெட் ஷேரு, காம்படிஷன், டிமாண்ட் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராடக்டை ஒன்று டைவர்சிஃபை பண்ணணுமா இல்லை ரிட்ரென்ச் பண்ணணுமா அப்படின்றத யோசிப்போம். மீன்ஸ் அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது நம்ம டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வந்து திரும்பவும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா, அப்படி இல்லை அந்த ப்ராடக்ட்டே மொத்தமாக க்ளோஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத இந்த ஸ்டேஜில் தான் எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க. Okay, so these are the 4 stages of product life cycle. First one is introduction, growth, maturity and decline. Okay, next is 8th question and then Porter's 5 forces model. In the Porter's 5 forces model பேசிக்கா எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அது ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக? அதுக்கு நிறைய சைட்லேருந்து எல்லா சைட்லேருந்தும் காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இந்த காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, அந்த காம்படிஷன் எப்படி இந்த பிஸ்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த போர்ட்டர்ஸ் 5 forces மாடல். ஓகே, பேசிக்காக காம்படிஷனை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஓகே, ஸோ இந்த போர்ட்டர்ஸ் 5 forces மாடலில் 5 விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த 5 விஷயத்தை வச்சு நீ காம்படிஷன் எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அப்படின்றத நீ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? ரைவல்ரி அமாங் கரண்ட் பிளேயர்ஸ். ரைவல்ரி அமாங் கரண்ட் பிளேயர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பேசிக்காக காம்படிஷன். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் அங்கே போய் சர்வை பண்ணுறது டஃப்பு தான். ஓகே, அப்போ நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரி வில் பி அன்அட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, அப்போ அந்த டைமில் நான் சர்வை பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி டைமில் இந்த காம்படிஷன் அதிகமாக இருக்க டைமில் சம்டைம்ஸ் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமாக காம்படிஷன் இருக்கும்போது மற்ற எல்லா கம்பெனிஸுமே ஜென்ரலாக ப்ரைஸ் வார் பண்ணுவாங்க. ப்ரைஸ் வார் மீன்ஸ் இப்போ எல்லாரும் இப்போ நீ எல்லாரும் இதில் இருக்கோன்னு வச்சுக்கோ, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாமே காம்படிட்டர்ஸ் அப்படின்னா இப்போ நான் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை கம்மி பண்ணேன் அப்படின்னா நீ என்னை விட கம்மி பண்ணுவேன், நீ கம்மி பண்ணனா உன்னை விட நான் திரும்ப கம்மி பண்ணுவேன். இது வந்து ப்ரைஸ் வார்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி டைமில் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் இருப்பாங்க, மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியிலேயே அந்த ஆர்கனைசேஷன் தான் டாப்பில் இருப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸை பயங்கரமாக ஸ்லாஷ் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்லாஷ் பண்ணால் அதுக்கு கீழே யாராலையும் ஸ்லாஷே பண்ண முடியாது. ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ப்ரைஸ் வார்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு. ஓகே, பட் இதே என்னதான் நீ இண்டஸ்ட்ரி லீடராக இருந்தால் கூட when there are n number of competitors உன்னால் அதை கண்டிப்பாக என்ன பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது.
ஓகே, பேசிக்காக இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த்ரெட் ஆஃப் என்னது நியூ என்ட்ரன்ஸ். நியூ என்ட்ரன்ஸ்னா நான் ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்கேன், இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ளே வரான். அப்படி அவன் உள்ளே வந்தானா அவன் எனக்கு த்ரெட்டு தான். ஓகே, ஏன் அப்படின்னா அவன் வரும்போது எப்படி தான் வருவான்னா என்னோட ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸில் தான் உள்ளே வருவான். ஸோ அப்போ உள்ளே வரும்போது ஹீ இஸ் அ த்ரெட் டு மீ ஆப்வியஸ்லி. ஓகே, அப்படி உள்ளே வரவங்களை தடுக்கிறதுக்கு சில பேரியர்ஸ் இருக்குது, அதான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இதில் தேர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா த்ரெட் ஃப்ரம் சப்ஸ்டிடியூட்ஸ். இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு தெர் ஆர் சப்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா பீப்புள் வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, இப்போ என்னோட ப்ராடக்ட்டில் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, இல்லை நான் அவங்க நினச்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல, அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா ஈஸியாக என்னோட சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் என்னது பார்கெய்னிங் பவர் ஆஃப் சப்ளையர்ஸ். இப்போ இந்த கேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ளையர்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, பையர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. பேசிக்காக இதுக்கு வந்து இந்த ப்ராசஸஸை நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம் கிளாஸில். இப்போ இன்டெல் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், இன்டெல் தான் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ராசஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்டெல் மாதிரியே நிறையா சப்ளையர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கம்மி தான், ரொம்ப ஃபியூ. கன்சியூமர்ஸை கம்பேர் பண்ணும்போது பையர்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ராசஸரோட சப்ளையர்ஸ் வந்து வெரி ஃபியூ. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க, சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் வைக்கிறது தான் ப்ரைஸு, உன்னால் முடிஞ்சால் என்கிட்ட வாங்கிக்க, இல்லை வாங்காமல் போ. அப்போ ஆப்வியஸ்லி கஸ்டமர்ஸ் என்ன பண்ணி தான் ஆவாங்க, வாங்கி தான் ஆவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சப்ளையர்ஸோட ஹேண்ட் வந்து ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் பார்கெனிங் பவர் ஆஃப் யார், கஸ்டமர்ஸ். இந்த இடத்துல எப்படின்னா சப்ளையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, கன்சியூமர்ஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பையர்ஸ் தான் வில் டிட்டர்மைன் இந்த ப்ரைஸு. நீ இந்த ப்ரைஸ் கொடுத்தா நான் வாங்குறேன், இல்லை நான் போய் அடுத்த ஆள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறேன், ஏன்னா ஐ ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். ஓகே, அப்போ இந்த இடத்துல கஸ்டமர்ஸோட ஹேண்ட் ஹையராக இருக்கும். ஓகே, அப்போ தீஸ் ஆர் த 5 forces. Okay, so Porter's 5 forces model. First one is rivalry among current players. Second one, threat of new entrants, threat of substitutes, bargaining power of suppliers and bargaining power of customers. Okay, இப்போ இந்த த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ்க்கு சில பேரியர்ஸ் இருக்குது, மீன்ஸ் புதுசாக ஆளுங்க உள்ளே வரதுக்கு சில அப்டக்கிள்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்டக்கிள்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ சில பிஸ்னஸ்க்கு ஹை கேபிட்டல் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லைன் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். இப்போ நீ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற அப்படின்னா இப்போ நீயும் நானும் நினச்சா டக்குன்னு போய் ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா அங்கே கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டே அதிகம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்குள்ளே நிறைய காம்படிட்டர்ஸ் புது என்ட்ரன்ஸ் வர மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்னா பேசிக்கில் என்னென்னா நான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண என்னோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும், கம்மியாகும். ஏன்னா நிறையா யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து இட் வில் பி அ அட்வான்டேஜ். அப்போ என்னோட காஸ்ட் பர் யூனிட் வந்து கம்மியாகும். ஓகேவா, இது புதுசாக வரவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா ஐ எம் ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தட் பிஸ்னஸ். அப்போ நான் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் பேஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ தட் நான் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவேன், எனக்கு காஸ்ட் பர் யூனிட் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த அட்வான்டேஜ் யாருக்கு இருக்காது, நியூ என்ட்ரன்ஸ்க்கு இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கேன், இப்போ ஒரு காம்படிட்டர் புதுசாக உள்ளே வர போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், என்னோட ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரேன், ஏதோ ஒரு அப்டேஷன் கொண்டு வரேன். அப்படி நான் அதை டக்குன்னு பண்ணும்போது அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா அவன் என்னோட ஓல்டு ப்ராடக்ட்டுக்கு சிமிலரான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரலாமே தவிர என்னோட புது ப்ராடக்ட்டுக்கு சிமிலரான ப்ராடக்ட் அவனால் எடுத்துகிட்டு வர முடியாது டக்குன்னு. ஓகே, மேபி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எடுத்துகிட்டு வரலாம், பட் அவன் உள்ளே நுழையும் போது அது அவனுக்கு ஒரு அப்டக்கிளாக இருக்கும். அவன் எனக்கு காம்படிட்டராக இருக்க மாட்டான் பேசிக்காக இந்த பேரியர் இருக்கும் போது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது ஸ்விட்சிங் காஸ்ட். இந்த ஸ்விட்சிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னா ஆல்ரெடி கஸ்டமர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்லேருந்து புதுசாக ஒருத்தர் உள்ளே வரும்போது அவங்க ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிராண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் போது கஸ்டமர் இன்கர் பண்ணுற காஸ்ட் தான் வந்து ஸ்விட்சிங் காஸ்ட். இந்த காஸ்ட் ஃபினான்ஷியலாகவும் இருக்கலாம், சைக்காலஜிக்கலாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஹெச்டிஎஃப்சியில் என்னோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஐசிஐசிக்கு போகிறேன். ஓகே, இது வந்து ஒரு ஸ்விட்சிங் தானே. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிராண்ட்லேருந்து இன்னொரு பிராண்டுக்கு போகிறேன், இன்னொரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போகிறேன். ஓகேவா, இப்படி நான் ஸ்விட்ச் பண்ணும்போது இப்போ ஹெச்டிஎஃப்சியில் நான் என்னோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவங்க அக்கௌண்ட் க்ளோசிங்க்கு சார்ஜஸ் வாங்கலாம்.
ஓகே, அப்போ அது வந்து எனக்கு ஆகிற ஃபினான்ஷியல் காஸ்ட்டு. ஓகே, அது இல்லாமல் நான் போய் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, ஆல்ரெடி என்னோட HDFC பேங்க் அக்கௌண்ட் தான் எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணி வச்சுருப்பேன். கரெக்டாக போய் அந்த இடத்துக்கெல்லாம் நான் போய் என்னோடது எல்லாத்தையுமே மாற்றணும். ஓகே, அப்போ இதெல்லாம் நான் ஃபினான்ஷியல் காஸ்ட்டு. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்து தான் ஸ்விட்சிங் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த ஸ்விட்சிங் காஸ்ட் ஹையராக கஸ்டமர்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அந்த புது ஆளுக்கு போக மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்கிற பிராண்டே நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் ஏன் போய் எவ்வளோ செலவு பண்ணி இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி அப்படியே இருந்துருவாங்க. ஸோ இட் இஸ் அ பேரியர். நெக்ஸ்ட் இஸ் என்னது? பிராண்ட் ஐடென்டிட்டி. ஆப்வியஸ்லி நான் ஆல்ரெடி ரொம்ப இயர்ஸாக இங்கே இருக்கேன். ஓகே, இப்போ லேஸே எடுத்துக்கோ. ஏன் லேஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க, தே ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு. கரெக்டாக பொட்டேட்டோ சிப்ஸில் இப்போ புதுசாக ஒரு பிராண்டு, லோக்கல் பிராண்டு உள்ளே வராங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் யாரோட தான் நம்பி வாங்குவாங்க? லேஸை தான் நம்பி வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு, வெல் ரெக்கக்னைஸ்டு பிராண்ட், அவங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அப்போ புதுசாக இன்னொரு பிராண்டு ஏதோ ஒரு சிப்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் 6th ஒன் இஸ் ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். இப்போ நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லாங் டேர்மில் இருக்கேன் அப்படின்னும் போது என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனலே பயங்கரமாக இருக்கும், நான் நல்லா டெவலப் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்னா மேகி சொல்லலாம். நீ ஹிமாலயாவிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே எடுத்தாலுமே எல்லா கடையிலையும் மேகி இருக்கும். கரெக்டாக? ஸோ அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் வெரி ஹியூஜ். இப்போ நீ வேறு ஏதோ இதே மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கம்பெனி உள்ளே வந்தால் கூட அது மேகிக்கு த்ரெட்டாக இருக்குமான்னு பெரிய அளவுக்கு த்ரெட்டாலாம் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களால போய் அந்த இடம்லாம் ரீச் பண்ண முடியாது. மேபி மேஜர் மெயின் மார்க்கெட்ஸ்க்குள்ளே அவங்க ரீச் பண்ணலாம், ஆனால் அங்கெல்லாம் போய் அவங்க ரீச் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்கவே இருக்காது. 7th ஒன் இஸ் என்னது? பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரிட்டாலியேஷன். இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் புதுசாக உள்ளே வராங்க, இல்லை புதுசாக ஒருத்தன் ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சொன்னால் நான் சடனாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் பண்ணுவேன். அது எப்படி இருக்குன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். லைக் இப்போ ஜியோ தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ ஜியோ உள்ளே வரும்போதே என்ன பண்ணிட்டு வந்தாங்க? ஃப்ரீ சிம்மு ஃப்ரீ தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போது அவங்க உள்ளே வந்துட்டாங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் இப்போ மற்ற கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க ப்ரைஸை கம்மி பண்ணால் கூட ஜியோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜியோவும் ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? உள்ளே வரும்போது எப்படி வந்தாங்க? ஃப்ரீயாக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஈக்குவலாக ப்ரைஸ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப் சப்போஸ் மற்ற கம்பெனிஸ் வந்து அவங்களோட சார்ஜஸை கம்மி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜியோ திரும்ப ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. அதுக்கான ரிசோர்ஸஸ் அவங்க கிட்ட இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஓகே, அப்படி ஜியோ திரும்ப ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் திரும்ப என்ன ஆயிடுவாங்க? படுத்துருவாங்க. தே வில் பி டெட். ஓகே, ஸோ அதுதான் என்னென்னா பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் ரிட்டாலியேஷன். மீன்ஸ் குவிக் அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன், ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, அந்த ரியாக்ஷனே பயங்கரமாக இருக்கும். அப்போ அவன் உள்ளே வரவனால எதுவுமே பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 7 barriers to new entrants. First one is capital requirements, economies of scale, product differentiation, switching cost, brand identity, access to distribution channels, possibility of aggressive retaliation. Okay, then 10th one is என்னது? PESTEL framework. இந்த PESTEL framework எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மேக்ரோ என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா நம்ம என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணி தானே ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் மேக்ரோ என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? PESTEL framework யூஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த PESTEL அப்படின்ற வேர்ட் வந்து இட் இஸ் அ அக்ரானிம். PESTEL ஸ்டாண்ட்ஸ் ஃபார் P என்னன்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், E எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், S சோஷியல் ஃபேக்டர்ஸ், T டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், L லீகல் ஃபேக்டர்ஸ் அண்ட் E என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இப்போ இதை வச்சு எப்படி நான் என்னோட என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிளாஸ்டிக் பேக் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு இன்றைக்கி உள்ள கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பிளாஸ்டிக் பேக்ஸையும் பேன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க. அப்படின்னா நான் என்ன ஆகிடுவேன்? அந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிடுவேன், என்னால் சர்வை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் மீ லைக் திஸ். நெக்ஸ்ட் என்னது? எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, மார்க்கெட், எக்கனாமி ஆஸ் அ ஹோல், இந்தியன் எக்கனாமி ஆஸ் அ ஹோல். இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமியே ரெசெஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோ, கஸ்டமர்ஸ் யாருமே பை பண்ண மாட்டாங்க பெருசாக.
கஸ்டமர் பிஹேவியரே சேஞ்ச் ஆயிரும். இல்லைனா காசு சேர்த்து வைக்கணும் தான் யோசிப்பாங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் மை பிஸ்னஸ். தேர்ட் ஒன் இஸ் சோஷியல் ஃபேக்டர்ஸ். சோஷியல் ஃபேக்டர்ஸ்னால் கல்ச்சர், வேல்யூஸ் எல்லாம் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜங்க் ஃபுட் பிராண்ட் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே மொத்தமாக ஒரே டைமில் வந்து நான் வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிடுவேன், ஜங்க்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலி இப்போ அந்த ட்ரெண்டு வந்துட்டு இருக்கு கரெக்டாக நான் வந்து ஹெல்த் ஓரியன்டாக இருப்பேன், ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் வில் கெட் அஃபெக்டட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? டெக்னாலஜிக்கல் ஃபேக்டர். அப்போ டெக்னாலஜியில் புது அப்டேஷன் வந்துட்டே இருக்குது வச்சுக்கோ. நானும் அதுக்கு குயிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அப்படி அப்டேட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அது வில் அஃபெக்ட் மை பிஸ்னஸ். நெக்ஸ்ட் இஸ் என்னது? லீகல் ஃபேக்டர்ஸ். லீகல் ஃபேக்டர்ஸ் தான் லாஸ், ரெகுலேஷன்ஸ் ஏதாவது மாற்றினாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேபர் லா கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லேபர் லாவில் இப்போ மினிமம் வேஜஸ் வந்து எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் 10,000 கொடுத்தே ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, மினிமமாக ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு 10,000 கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தட் வில் ஆப்வியஸ்லி அஃபெக்ட் மை பிஸ்னஸ். ஏன்னா சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு லோவர் லெவல் கேடர் எம்ப்ளாயீஸ்க்கு 5,000 கொடுத்துட்ருப்பேன். இப்போ ஆனால் அந்த ஆக்டில் 10,000 கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்னனால நான் எவ்வளோ தான் கொடுத்தாகிற மாதிரி இருக்கும், 10,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் என்னது? என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால் எல்லாமே அரௌண்ட் த ஆர்கனைசேஷனோட கஸ்டமர், ஸ்டேக் ஹோல்டர்ஸு, இது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வில் அஃபெக்ட் மை பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு நான் என்னோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் பெஸ்டல் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஸோ இப்போ பெஸ்டலில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கு, சோஷியல், டெக்னாலஜிக்கல், லீகல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்ன சொன்னேன்? குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ பிஸ்னஸ், அதுதான் வந்து ப்ராடக்ட். கரெக்டாக? அதில் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, இட் இஸ் டேஞ்சிபிள் ஆர் இன்டாஞ்சிபிள் ஆஸ்பெக்ட்ஸ். டேஞ்சிபிள் ஆர் இன்டாஞ்சிபிள் ஆஸ்பெக்ட்னா என்னென்னா, குட்ஸ்னா அது டேஞ்சிபிள், சர்வீஸ்னா இன்டாஞ்சிபிள். ஏன்னா சர்வீஸை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, வி கேன் ஒன்லி ஃபீல் இட். அதை கண்ணால் பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அப்போ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அது குட்ஸுக்கு வந்து டேஞ்சிபிள் ஆஸ்பெக்ட், சர்வீஸ் வந்து இன்டாஞ்சிபிள் ஆஸ்பெக்ட். செகண்ட் ஒன், இட் ஹேஸ் அ ப்ரைஸ். ஆப்வியஸ்லி நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து இது என்ஜிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிடையாது. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்னோட இன்டென்ஷனே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். அப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னா நான் என் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை செல் பண்ணுவேன். ஓகே, அந்த ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஆகிற காஸ்ட்டை கேல்குலேட் பண்ணுவேன், அது கூட எனக்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் ஆட் பண்ணி ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவேன், டோட்டல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் ஷுட் ஹாவ் அ ஃபீச்சர். அந்த ப்ராடக்டில் ஃபீச்சர்ஸ் இருக்கணும். மீன்ஸ் இப்போ பேக்குன்னு எடுத்தால் அதில் ஒரு 4 ஜிப்பாது இருக்கணும். ஓகே, அதுக்குள்ளே நான் திங்ஸ் வைக்கிற மாதிரி எனக்கு ப்ரொவிஷன் இருக்கணும். ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா எதுக்கு பேகு? வேஸ்ட்டு. கரெக்டாக? அந்த ப்ரொவிஷனே இல்லைன்னா அது ஜஸ்ட் பீஸ் ஆஃப் கிளாத் தான். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஃபீச்சர் கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ தர மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பைவோட்டல் ஃபார் த பிஸ்னஸ். மீன்ஸ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிஸ்னஸ். ஏன்னா ப்ராடக்டே இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ண முடியாது. நான் சும்மா பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல அப்படின்னா அது பேர் பிஸ்னஸே கிடையாது. கேட்டா? அப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ஒன்று குட்ஸ் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த பிஸ்னஸ். தென் ஃபிஃப்த் ஒன், இட் இஸ் ஆஸ் அ யூஸ்ஃபுல் லைஃப். கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அது குட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இது ஃபுட் ஐட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோ, அதுக்கு மேபி 1 or 2 days வந்து லைஃப் இருக்கும். கரெக்டாக? இல்லை சில ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு 1 month லைஃப் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ப்ராடக்டே கிடையாது. ஆக்சுவலாக எல்லா ப்ராடக்டாக இருந்தாலுமே அதுக்கு எக்ஸ்பைரின்னு ஒரு டேட் இருக்கும். ஏன்னா அஸ் ஹியூமன்ஸ் நமக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன இருக்கும்? ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ராடக்ட் வில் கோ த்ரூ அ லைஃப் சைக்கிள். நம்ம பார்த்த மாதிரி அது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், க்ரோத்து, மெச்சூரிட்டி, டிக்ளைன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் tangible and intangible aspects, has a price, has a feature, pivotal for the business and has a useful life. 12th one is steps to understand the
காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். இப்போ காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்ன்றது வந்து பேசிக்காக என்னன்னா இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் அனலைசிங். காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்ன்றது இஸ் அ மெத்தட் ஆஃப் அனலைசிங். எதை அனலைஸ் பண்ணுவோம்னா நம்மளோட காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கான ஒரு டூல் தான் என்னென்னா காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஓகே, அந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த காம்படிட்டர். அப்போ நான் இந்த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்பை வச்சு நான் எதை அனலைஸ் பண்ண போகிறேன்? என்னோட காம்படிட்டர்ஸை அனலைஸ் பண்ண போகிறேன் பேசிக்காக. கரெக்டாக? அப்போ என்னோட காம்படிட்டர்ஸை நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க யாருன்னு தெரியணும். என்னோட காம்படிட்டர் யார், அவன் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது எனக்கு தெரியணும். செகண்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர்ஸ்னால் என்னென்னா அவன் என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறான், எதுக்காக கஸ்டமர்ஸ்க்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். தேர்ட் ஒன் இஸ் டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்படிட்டர்ஸ். அவன்கிட்ட எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது, ஓகே, என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எதனால அவன் இப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னு அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அவனோட வீக்னஸும் தெரிஞ்சுக்கணும். அவன் சில இடத்துல லேக் ஆவான், அவன் ப்ராடக்டில் சில விஷயங்கள் ஃபால்ட்டாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் லேக் ஆவான். அது என்ன லேகுன்னு கண்டுபிடிச்சி அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணணும். அப்போ தான் நான் அவனை விட பெட்டராக இருப்பேன். ஓகே, தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டுகெதர். அப்போ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து போட்டு நான் என்னோட ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். மீன்ஸ் என்னோட காம்படிட்டரை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, டு ஐடென்டிஃபை த காம்படிட்டர், அண்டர்ஸ்டாண்ட் த காம்படிட்டர், டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காம்படிட்டர், டிட்டர்மைன் த வீக்னஸ் ஆஃப் த காம்படிட்டர், புட் ஆல் த இன்ஃபர்மேஷன் டுகெதர். அப்போ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து போட்டு ஐ ஷுட் ஃபார்ம் அ ஸ்ட்ராட்டஜி அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் என்னோட காம்படிட்டரை நான் ஓவர் கம் பண்ணி வருவேன். ஓகே, இதுதான் ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னது காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னது, வேல்யூ செயின் அனாலிசிஸ். வேல்யூ செயின் அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக்காக ஒரு ப்ராடக்ட்டு ஒரு சைக்கிள்குள்ளே போகும். என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுவோம், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுப்போம். ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து யார்கிட்ட போகும், ரீட்டைலர்ஸ் கிட்ட போகும். ரீட்டைலர்ஸ் கிட்ட போனதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் எதுக்குள்ள போகும், கன்சியூமர் கிட்ட போகும். கரெக்டாக? சாரி, இது இல்லை, இது வந்து சேனல்ஸ்குள்ளே வரும். சாரி, இப்போ வேல்யூ செயின் அனாலிசிஸில் பேசிக்காக ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு செயின்குள்ளே போகும். அந்த ப்ராடக்ட் எப்படி, அந்த இது எப்படின்னா ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் த ப்ராடக்ட்டு, தென் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராடக்ட்டு, தென் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட போகும். பேசிக்காக இதான் நடக்கும். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் நான் சோர்ஸ் பண்ணுவேன், அந்த சோர்ஸ் பண்ணதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணதை மார்க்கெட் பண்ணுவேன், மார்க்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கன்சூமர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவேன். இதான் வந்து அந்த வேல்யூ செயின் பேசிக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த செயினில் உள்ள ஆக்டிவிட்டீஸை நம்ம 2 ஆக்டிவிட்டீஸாக பிரிக்கலாம். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் செகண்டரி சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்னு பிரிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் பேசிக்காக 5 விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் தான் என்ன அப்படின்னா நான் ரா மெட்டீரியல்ஸை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் தருமா, அந்த ப்ராசஸ் வந்து இஸ் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ரா மெட்டீரியல்ஸை நான் ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, கன்வெர்ட் பண்ணதை நான் யார்கிட்ட கொடுப்பேன், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட, ஸ்டோர்ஸ் கிட்ட கொண்டு போய் அலோகேட் பண்ணுவேன். கரெக்டாக? அதுதான் அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அப்படி அவங்கக்கிட்ட போனதுக்கப்புறமா என்னோட ப்ராடக்டை நான் மார்க்கெட் பண்ணி செல் பண்ணுவேன். ஓகே, கஸ்டமர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு தெரிய வைப்பேன், தெரிய வச்சு கஸ்டமர்ஸை வாங்க வைப்பேன். அதுதான் வந்து இந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் என்னது, சர்வீசஸ். அப்போ கஸ்டமர்ஸ் என்னோட ப்ராடக்டை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். லைக் இன்ஸ்டாலேஷனு, ரிப்பேரு, அது இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவேன். இது சர்வீஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் என்ன நடக்கும்னா நான் என்னோட மெட்டீரியல்ஸை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஓகே, அண்ட் அந்த மெட்டீரியல்ஸை எடுத்து நான் ஃபினிஷ் குட்ஸாக மாற்றுவேன். அது ஆப்ரேஷன்ஸில் நடக்கும். அப்படி ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றின ப்ராடக்டை நான் என்ன பண்ணுவேன், ஸ்டோர்ஸுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுப்பேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் பேசிக்காக. அதுதான் வந்து என்னது
அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ்க்கு தெரிய வைப்பேன். அது பேர் தான் மார்க்கெட்டிங். அப்படி தெரிஞ்சால் கஸ்டமர்ஸ் அதை வாங்குவாங்க, அவங்களுக்கு செல் பண்ணுவேன், அது சேல்ஸ். அப்புறம் சேல்ஸ்க்கு அப்புறமா நான் கஸ்டமர்ஸ்க்கு சில சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். லைக் என்னது, இன்ஸ்டலேஷனு, ரிப்பேரு, இல்லை வாரண்ட்டி, ஏதோ ஒன்று இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த 5th ஸ்டெப், சர்வீஸ். ஓகே, இதுக்கு there are சில சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி என்னென்னா ப்ரொக்யூர்மெண்ட். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் என்னென்னா, இப்போ நான் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் என்ன பண்ணுவேன்னா, ரா மெட்டீரியல்ஸை ரிசீவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஓகேவா, நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பர்ச்சேஸ் பண்ணணும் ரா மெட்டீரியலை. கரெக்டாக, அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறையா சப்ளையர்ஸ் கிட்ட போய் நான் பார்கெயின் பண்ணி பேசி ரேட்டு பேசி இவங்க கிட்ட கொட்டேஷன் வாங்கி அவங்க கிட்ட கொட்டேஷன் வாங்கி இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கும். கரெக்டாக, அந்த ப்ராசஸ் பேர் ப்ரொக்யூர்மெண்ட். பேசிக்காக பர்ச்சேசிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட். பர்ச்சேஸ் பண்ணதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட். மீன்ஸ் நான் என்னோட பிஸ்னஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் ஒரு ஸ்டேஜ்லேயுமே நான் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பேன். பேசிக்காக R&D இஸ் டெக்னாலஜி. சம்டைம்ஸ் அந்த ப்ராசஸில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவேன், இல்லை அந்த ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன் யூஸிங் டெக்னாலஜி. ஸோ அப்போ இட் வில் பி என்னது, சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ஃபார் மை ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா எனக்கு ஆளுங்க தேவையா? ஸோ அதுக்கான ஸ்கில்டு எம்ப்ளாயீஸை நான் ஹையர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் ஒன் இஸ் என்னது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணணுன்னாலும் எனக்கு ஒரு சிஸ்டம் தேவை, ஒரு பிளேஸ் தேவை. கரெக்டாக, அப்போது இது வந்து வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் பில்டிங்கை மட்டும் அவங்க மீன் பண்ணல. அவங்க மீன் பண்ணுறது என்னென்னா பிளானு, நான் என்ன பாலிசிஸ் பண்ண போகிறேன், நான் எப்படி என்னோட ரிப்போர்ட்டிங் லைன்ஸ் இருக்க போது, இது எல்லாமே டிசைட் பண்ணுறது இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லைக் நான் ரிசோர்ஸை எப்படி அலோகேட் பண்ண போகிறேன் அப்படின்றது ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பாலிசிஸ் மேக் பண்ணி இதெல்லாம் பண்ணுறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண முடியும் ஒழுங்கா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த என்னது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் வேல்யூ செயின் அனாலிசிஸ். இப்போ பிரைமரி ஆக்டிவிட்டீஸில் 5 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்ரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ். சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொக்யூர்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, சஸ்டைனபிலிட்டி ஆஃப் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்ன சொன்னேன், நம்ம காம்படிட்டர்ஸை விட ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பெட்டராக இருப்போம், அந்த விஷயம் தான் நம்மளோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, இப்போ அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நான் கண்டினியூஸாக த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி டியூரபிள். டியூரபிள் மீன்ஸ் என்கிட்ட இருக்க அந்த குவாலிட்டியை எவ்வளோ நாள் இருக்கும், என்கிட்ட எவ்வளோ நாள் என்னால் ஹோல்டு பண்ண முடியும், அது டியூரபிலிட்டி. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் என்னது, டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. டிரான்ஸ்ஃபரபிலிட்டினா என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, அந்த குவாலிட்டியை என்னோட காம்படிட்டர் எவ்வளோ சீக்கிரமாக அக்கர் பண்ண முடியும் அப்படின்றது தான் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி. இல்லை அந்த அந்த இது அந்த குவாலிட்டி எவ்வளோ சீக்கிரம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், மீன்ஸ் மற்ற என்னோட காம்படிட்டர்ஸும் ஈஸியாக அதை அக்கர் பண்ணிட முடியும் அப்படின்னா அது வந்து என்னது, அது என்னோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜை சஸ்டைனபிளாக இருக்காது, சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா என்கிட்ட அது அவனை விட பெட்டராக இருக்குன்றனால தான் அது என்னோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். அதை அவனால் சீக்கிரமாக வாங்கிட முடியும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, தேர்ட் ஒன் இஸ் என்னது, இமிட்டபிலிட்டி. இமிட்டபிலிட்டி மீன்ஸ் நான் ஒரு விஷயத்தில் பெட்டராக இருக்கேன், அந்த விஷயத்த அவனால் ஈஸியாக காப்பி பண்ணிட முடியும்னு வச்சுக்கோ. இந்த இதில் வந்து அவனால் ஈஸியாக வாங்கிட முடியும், இதில் வந்து அவனால் ஈஸியாக காப்பி பண்ணிட முடியும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், இது எந்த இடத்துலலாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் அப்படின்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், அவங்ககிட்ட ஒரு ரெசிபி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈரோடு அம்மன் மெஸ்ஸே எடுத்துக்கோ, அவங்கக்கிட்ட இந்த ஜப்பான் சிக்கன் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. கரெக்டாக, அப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். பட் அது எப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சோ, இமீடியட்டாக ரோடு கடையில் கூட ஜப்பான் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது ஈஸியாக இமிட்டேட் பண்ணிட்டாங்க அதை. கரெக்டாக, அப்போது அது ஒரு சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, அப்போ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் சஸ்டைனபிளாக இருக்கணும்னா அது நான் இமிட்டபிளாக இருக்கணும், ஈஸியாக காப்பி பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஃபோர்த் ஒன் இஸ் என்னது, அப்ராப்ரியபிலிட்டி. அப்ராப்ரியபிலிட்டின்னு இங்கே அவங்க மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா,
நான் என்னால் எப்படி அந்த என்னோட அட்வான்டேஜ்லேருந்து பெனிஃபிட்ஸை ஏர்ன் பண்ண முடியுது, ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியுது அப்படின்றது தான் இந்த இடத்துல அப்ராப்ரியபிலிட்டின்னு அர்த்தம். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் கரெக்டான ஆள் எடுக்கிறாங்களா இல்லையா, அதுதான் அப்ராப்ரியபிலிட்டிங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு பிஸ்னஸில். ஓகே, ஆனால் அந்த பிஸ்னஸ்ஸு நான் தான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபார்முலேட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? எம்ப்ளாயீஸ், லோவர் லெவல் பீப்புள் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக அந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அந்த நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அதுலேருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன் வருது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, நான் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அந்த ப்ராஃபிட் நியாயப்படி பார்த்தா நான் இன்வெஸ்ட் பண்ணனால எனக்கு கிடைக்கணும், பட் அது இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களுக்கும் கிடைக்கணுமா இல்லையா? ஆனால் நிறைய கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக கிடைக்காது, ஆனால் ஃபார்முலேட் பண்ண எனக்கு நல்லா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ அப்ராப்ரியபிலிட்டி கரெக்டாக இருக்கணும், யாருக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கரெக்டாக போகணும், அவங்களுக்கு போகுதா இல்லையா அப்படின்றது அப்ராப்ரியபிலிட்டி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டியூரபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, இமிட்டபிலிட்டி அண்ட் அப்ராப்ரியபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்னது? எவ்வளோ நாள் என்னால் அதை ஹோல்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஆர்கனைசேஷனில் என்னோட சிஇஓ தான் வந்து என்னோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னு வச்சுக்கோ. ஏன்னா அவர் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், அவருக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அது வந்து ஒரு சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த சிஇஓ எவ்வளோ நாள் இருப்பார்? மேக்ஸிமம் அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருப்பார் என் கம்பெனியில். ஓகே, ஆனால் அவர் ரிட்டையர் ஆகிட்டாரோ இல்லை அவருக்கு ஏதோ உடம்பு முடியல, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னை விட்டு போயிடும். ஸோ அந்த கேஸில் டியூரபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். கரெக்டாக? அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி, இமிட்டபிலிட்டி அண்ட் அப்ராப்ரியபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 13 டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் மார்க்கெட்டிங். சோஷியல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம பேசிக்காக அந்த கவர்மெண்ட் கேம்பெயின்ஸ்லாம் நடத்துகிறாங்களே, அதாவது சோஷியலோட வெல்ஃபேருக்கு, சொசைட்டியோட வெல்ஃபேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது சோஷியல் மார்க்கெட்டிங். லைக் இந்த ஸ்வச் பாரத், அதெல்லாம் சோஷியல் மார்க்கெட்டிங். ஓகே, செகண்ட் ஒன் இஸ் என்னது? ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங். ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங்னா என்னன்னா நான் மெயினாக ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஆனால் அந்த ப்ராடக்ட் கூட அடிஷ்னலாக சில சர்வீசஸ் சேர்த்து கொடுப்பேன். அது இஸ் அ வே ஆஃப் மார்க்கெட்டிங். லைக் இப்போ நான் கார் செல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் கார் செல் பண்ணுறதோட கூடயே சேர்த்து நான் 5 years உனக்கு வாரண்ட்டி தரேன், இல்லை 5 years சர்வீஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணும்போது இட் இஸ் அ அடிஷ்னல் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறது, மெயின் ப்ராடக்டோட அடிஷ்னலாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஆக்மெண்டட் மார்க்கெட்டிங். தேர்ட் ஒன் இஸ் என்னது? டைரக்ட் மார்க்கெட்டிங். மீன்ஸ் டைரெக்டாக கஸ்டமர்ஸ்கிட்டே போய் நான் வந்து மார்க்கெட் பண்ணுறது, ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆம்வேலாம் சொல்லலாம். கரெக்டாக? இப்போ ஆம்வேலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆடெல்லாம் பெருசாக பண்ண மாட்டாங்க, டைரெக்டாக பீப்புளை வச்சே நேராக ப்ராடக்டை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் செல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் என்னது? ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்னா கஸ்டமர்ஸ் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை லாங் பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணுற மார்க்கெட்டிங். லைக் அவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸு, லாயல்ட்டி பாயிண்ட்ஸு, அது இதுன்னு கொடுக்குறது, கேஷ்பேக்கு அதெல்லாம் கொடுக்குறது. நெக்ஸ்ட் இஸ் என்னது? சர்வீஸ் மார்க்கெட்டிங். சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா லைக் நம்ம ஒரு சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறது சர்வீஸ் மார்க்கெட்டிங். லைக் இன்சூரன்ஸ் சர்வீஸ், பேங்கிங் சர்வீஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸ் மார்க்கெட்டிங். சிக்ஸ்த் ஒன் இஸ் என்னது? பர்சன் மார்க்கெட்டிங். ஒரு பர்சனை பிராண்ட் பண்ணுறது, ஒரு பர்சனையே ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னா அவரை ப்ரொமோட் பண்ணி கேம்பெயின்லாம் போவாங்க, அவர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவாருன்னு சொல்லி அவரை ப்ரொமோட் பண்ணுவாங்க, அது வந்து பர்சன் மார்க்கெட்டிங். ஓகே, செவன்த் ஒன் இஸ் என்னது? ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங். இந்த ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங்கில் என்ன பேசிக்காக பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் மத்தியில் ஆர்கனைசேஷனோட இமேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவாங்க. லைக் நாங்கள் வந்து இந்த வேல்யூஸ் தான் எங்களோட கோரே, நாங்கள் அன்எத்திக்கலாக எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படி இப்படின்னு ஆர்கனைசேஷன் பற்றி என்ன சொல்கிறது? மார்க்கெட் பண்ணுறது. எய்த் ஒன் இஸ் என்னது? பிளேஸ் மார்க்கெட்டிங். பிளேஸ் மார்க்கெட்டிங்னா ஒரு பிளேஸை ப்ரொமோட் பண்ணுறது. காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை ப்ரொமோட் பண்ணுறது, ஊட்டியை வந்து குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸை ப்ரொமோட் பண்ணுறது பிளேஸ் மார்க்கெட்டிங். நைன்த் ஒன் இஸ் என்னது? என்லைட்டன் மார்க்கெட்டிங். இந்த என்லைட்டன் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபிலாசபி டிராஃப்ட் பண்ணி அவங்களோட மெயின் மோட்டிவே என்னவா இருக்கும்னா நான் ஃப்யூச்சரில் என்னோட ஆர்கனைசேஷன் ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தாட்டை மைண்டில் வச்சுட்டு மார்க்கெட் பண்ணுவாங்க. ஓகே, 10th ஒன் இஸ் என்னது? டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங். டிஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங்னா என்னென்னா நான் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸை ஒரே ப்ராடக்ட்ஸ் வச்சு கவர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்யூஎல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவங்க சோப்பு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ லக்ஸு,
லைஃப் பாய் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பண்ணுவாங்க. இதே டவ்வு அதெல்லாம் வந்து ப்ரீமியம் சோப்ஸாக செல் பண்ணுவாங்க. அப்போது ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் அந்த ப்ராடக்ட்டில் சின்ன டிஃப்ரென்சியேஷன் காட்டி 2 டைப் ஆஃப் கன்சியூமர் பேஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. 2 டைப்புன்னு இல்லை, நிறையா டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கன்சியூமர் பேஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? சிங்க்ரோ மார்க்கெட்டிங். சிங்க்ரோ மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த பிஸ்னஸ்க்கு சில சீசனில் இல்லை சில பீரியட் ஆஃப் டைமில் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். எல்லா டைம்லேயும் டிமாண்ட் அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஎஃப்சி எடுத்துக்கோங்க. கேஎஃப்சி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வீக் டேஸில் அங்கே நிறையா பேர் போய் சாப்பிடுவாங்களா, இல்லை வீக்கெண்டில் நிறையா பேர் போய் சாப்பிடுவாங்களா? வீக்கெண்டில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க. ஓகே, வீக் டேஸ்லேயும் போவாங்க, பட் வீக்கெண்ட் அளவுக்கு இருக்காது, கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த வீக் டேஸில் அவங்களுக்கு சேல்ஸ் கம்மியாகுமா? அந்த சேலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த டிமாண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெனஸ்டேஸில் வந்து உங்களுக்கு நான் இந்த ஆஃபர்லாம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் அந்த ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்காகவே பீப்புள் போய் அதை வாங்குவாங்க. ஸோ அந்த டிமாண்ட் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆயிடும். அது பேர் சிங்க்ரோ மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் இஸ் என்னது? கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங்னா ஃபோக்கஸ்டாக நான் ஒரே ஒரு ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவை மட்டும் மார்க்கெட் பண்ணுறது. 13th இஸ் என்னது? டிமார்க்கெட்டிங். டிமார்க்கெட்டிங்னா பர்பஸாக என் ப்ராடக்டோட டிமாண்டையே நான் கம்மி பண்ணுவேன். அதுதான் டிமார்க்கெட்டிங். லைக் இப்போ சிகரெட் பேக்கெட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு அவங்களே மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா அதோட ப்ராடக்டோட டிமாண்டை கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். Okay, so these are the 13 types of marketing strategies: social, augmented, direct, relationship, services, person, organization, place, enlightened, differential, synchro, concentrated and demarketing. Next is another strategic drivers. இப்போ strategic drivers na enna அப்படின்னா, those factors which influence the strategy. அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ். இதை பேசிக்காக 4 ஏரியாவில் கேட்டகரி பண்ணுறாங்க. என்னது? இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட், கஸ்டமர்ஸ், ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் அண்ட் சேனல்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இண்டஸ்ட்ரி வேறு, மார்க்கெட் வேறு. கரெக்டாக? இண்டஸ்ட்ரினா என்னது? லைக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி. இப்போ மார்க்கெட்டுன்றது வந்து அங்கே அந்த இண்டஸ்ட்ரிக்கான பையர்ஸு, சப்ளையர்ஸு, கன்சூமர்ஸ் எல்லாமே இருக்கிற இடம் வந்து இட் இஸ் அ மார்க்கெட். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரி அண்டு மார்க்கெட் கண்டிப்பாக என்ன தான் பண்ணும்? ஸ்ட்ராட்டஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் என்னோட காம்படிட்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என் கஸ்டமர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, டிமாண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து என்ன மாறும்? என்னோட ஸ்ட்ராட்டஜிஸை நான் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் மை ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் இஸ் கஸ்டமர். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா நம்ம அல்டிமேட்டாக யாரை தான் சர்வ் பண்ணுறோம்? கஸ்டமர்ஸ் தான் சர்வ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அப்போ நான் அவங்க சர்வ் பண்ணும்போது அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி அவனோட டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு அதெல்லாம் பொறுத்து தான் நான் என்னோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும், இல்லை ப்ராடக்ட் கொடுக்கணும். ஸோ அது கண்டிப்பாக என்ன அவனோட டேஸ்ட் வந்து மாறுது, இல்லை அவன் வந்து எனக்கு இவ்வளோ தான் காஸ்ட் கொடுக்க ரெடியாக இருக்கான் அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இஸ் என்னது? ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சில டிஃப்ரென்ஷியேஷன் காட்டி தான் ஆகணும். நான் ஒரே மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தேன்னா அல்டிமேட்டாக அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது. நான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறது கண்டிப்பாக ரியல் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. அது இமேஜினரியாக கூட இருக்கலாம். சும்மா அவனை இந்த ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் நம்ப வச்சா போதும், அவனுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்சியேஷன் நான் காட்டிகிட்டே ஆகணும். ஓகே, ஸோ அது தட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் மை ஸ்ட்ராட்டஜி. தென் 4th ஒன் இஸ் என்னது? சேனல். சேனல்னா என்ன? எப்படி நம்ம ப்ராடக்டை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம், அந்த சேனல், அந்த வே தான் வந்து சேனல்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த சேனலில் தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் சேனல்ஸ். என்னென்ன? சேல்ஸ் சேனல், ப்ராடக்ட் சேனல் அண்ட் சர்வீஸ் சேனல். ஓகே, இப்போ அந்த ப்ராடக்ட் நான் சொன்னேன்னா மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அதை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட கொடுப்போம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டேருந்து அது ரீட்டைலர்ஸ்க்கு போகும், ரீட்டைலர்ஸ் கிட்டேருந்து கன்சியூமர்ஸ் கிட்ட, கஸ்டமர்ஸ்க்கு அல்டிமேட்டாக போகும். கரெக்டாக? இப்போ சேல்ஸ் சேனல்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த மேனுஃபேக்சர் கிட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேல்ஸ் பண்ணுவேனா? மேனுஃபேக்சரர் கிட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவான், மேனுஃபேக்சர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பண்ணுவான்? சேல் பண்ணுவான். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலருக்கு சேல் பண்ணுவான், ரீட்டைலர் கஸ்டமருக்கு சேல் பண்ணுவான். ஸோ இந்த பார்த்து தான் வந்து என்னது? சேல்ஸ் சேனல். ஓகே, அதாவது ப்ராடக்ட்டு அல்டிமேட்டாக கஸ்டமருக்குள்ளே போகிறது வரைக்கும் யார் யாருக்கு செல் பண்ணுறான் அப்படின்றதான் சேல்ஸ் சேனல். ஓகே, ப்ராடக்ட் சேனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஹோல் பார்த்து தான் ப்ராடக்ட் சேனல். லைக் மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், ரீட்டைலர் அண்ட் கன்சியூமர். ஓகே, இந்த ஹோல் பார்த்து தான் வந்து என்ன? ப்ராடக்ட் சேனல். ஒரு ப்ராடக்ட் இந்த சேனல்ஸ் மூலயமா ட்ராவல் ஆகும் கன்சியூமருக்கு. ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் கிட்ட இருக்கும், அப்புறம் அந்த ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும், அப்புறம் அது
ரீட்டைலர்கிட்ட போகும், அப்புறம் அது கன்சியூமர்கிட்ட போகும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இஸ் என்னது? சர்வீஸ் சேனல். இது எப்போ அப்படின்னா கஸ்டமருக்கு போனதுக்கு அப்புறமா நான் அவனுக்கு ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ், அதை எந்த மோடில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அது வந்து சர்வீஸ் சேனல். ஓகே, அப்போது ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் 4 என்னென்ன? இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட், கஸ்டமர், ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் அண்ட் சேனல். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் குரூப் மேப்பிங்னு ஒன்று படித்தோம். கரெக்டாக? தென் நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் சேனல் என்னென்ன அப்படின்னா சேல்ஸ் சேனல், ப்ராடக்ட் சேனல் அண்ட் சர்வீஸ் சேனல். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னது? கிரைட்டீரியா ஃபார் பில்டிங் கோர் காம்பிடன்ஸ். கோர் காம்பிடன்ஸ்னால் என்ன சொன்னேன்? இட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஓகேவா? அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ அந்த ஸ்கில்ஸை நான் அட்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்கில்லை நான் பில்டு பண்ணணும்ல. அந்த ஸ்கில்லை நான் பில்ட் பண்ணணும்னா அந்த ஸ்கில் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு இட் ஷுட் பி என்னது? வேல்யூபிள். அப்போ என்கிட்ட இருக்க ஸ்கில்லு ஷுட் கிவ் மீ சம் வேல்யூஸ். அந்த வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா அது ஸ்கில்லே கிடையாது. அதை நான் என்னோட கோர் காம்பிடன்ஸாக அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இட் ஷுட் பி ரேர். ரேர்னா இட் ஷுட் பி யூனிக். எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது இருந்துச்சுன்னா அது என்னோட கோர் காம்பிடன்சி கிடையாது, அது என்னோட காம்பிடன்ஸே கிடையாது. ஏன்னா அது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. கரெக்டாக? தென் தேர்ட் ஒன் இஸ் இட் ஷுட் பி காஸ்ட்லி டு இமிட்டேட். யார் நினச்சாலும் அந்த ஸ்கில்லை ஈஸியாக இமிட்டேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போது என்கிட்ட வந்து R&D இருக்குன்னு வச்சுக்கோயேன் ஸ்பெசிஃபிக்காக. அந்த R&D தான் என்னோட கோர் காம்பிடன்சியாக இருக்குன்னா அது வந்து என்ன சொல்கிறது, யாராலையும் என்ன பண்ண முடியாத மாதிரி இருக்கணும், இமிட்டேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். இப்போ R&Dலாம் நிஜமாவே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருக்குன்னா அது வந்து பெரிய கோர் காம்பிடன்சி தான். ஏன் அப்படின்னா புதுசாக வரவங்களால டக்குன்னு இமீடியட்டாக அதை என்ன பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. மேபி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலாம். பட் இமீடியட்டாக அது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா காப்பி பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இட் ஷுட் பி என்னது? நான் சப்ஸ்டிடியூட்டபிள். மீன்ஸ் அதுக்கு சிமிலரான ஒரு ஸ்கில்லு என் காம்படிட்டர்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கில்லை நான் என்னோட கோர் காம்பிடன்ஸாக சொல்லவே முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ கோர் காம்பிடன்சி எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி வேல்யூபிள், ரேர், காஸ்ட்லி டு இமிடியேட் அண்ட் நான் சப்ஸ்டிடியூட்டபிள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போனா ஆக்ஷன் பிளான் ஃபார் டர்ன் அரவுண்ட். டர்ன் அரவுண்ட்னா என்னது? இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக? பேசிக்கலாக என்னென்னா நம்ம ஆர்கனைசேஷன் ஃபெயில் ஆக போகுது. ஸோ அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப பேக் டு நார்மல் கொண்டு வர போகிறோம். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் எய்மே. ஓகே, இப்போ நான் அந்த டர்ன் அரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா என்கிட்ட இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டெவலப் பண்ணணும். ஓகே, பிளான் டெவலப் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட பிஸ்னஸை அதுக்கேற்ற மாதிரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கப்புறம் ஐ ஷுட் பிரிங் பேக் மை பிஸ்னஸ் டு நார்மல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும், என்னோட கரண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டெவலப் பண்ணணும். அப்புறமா அந்த பிளானுக்காக அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தென் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி என்னோட பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு ஐ வில் பி பேக் டு மை நார்மல் பொசிஷன். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் வா. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் அண்ட் எஸ் பேங்க் சொல்லலாம். ஏன்னா எஸ் பேங்க் வந்து என்ன ஆக ஆரம்பித்தாங்க, ஃபெயில் ஆக ஆரம்பித்தாங்க. கரெக்டாக? பேங்க்ரப்டாக ஆக ஆரம்பித்தாங்க பேசிக்காக. கரெக்ட்? ஸோ அந்த டைமில் எஸ்பிஐ அவங்கள எப்படி ரிவைவ் பண்ணாங்க? ஓகே, ஆக்சுவலி எஸ் பேங்க் வந்து டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, ஷுட் அசஸ் த கரண்ட் ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணும். கரெக்டாக? அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பை early 20s எஸ் பேங்க் வாஸ் ஃபேஸிங் என்ன சிவியர் லிக்விடிட்டி கிரைசிஸ் டியூ டு மவுண்டிங் பேட் லோன்ஸ், புவர் கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் டெபாசிட்டர் கான்ஃபிடன்ஸ். இதுதான் அவங்களோட ப்ராப்ளமாக இருந்தது. ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நிறையா என்பிஎஸ் வர ஆரம்பிச்சுது. அவங்களோட கவர்னன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. அண்ட் அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டெபாசிட்டர்ஸ் யாரெல்லாம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களாம் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரே டைமில் வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நீ யோசிப்பார், ஒரு பேங்க்குக்கு எல்லாருமே ஒரே டைமில் வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாங்க எஸ் பேங்க். அதுதான் வந்து அவங்களோட கரண்ட் ப்ராப்ளமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, தே அனலைஸ் த சிச்சுவேஷன் அண்ட் டெவலப் த ஸ்ட்ராட்டஜிக் பிளான். இது யார் சொன்னாங்கன்னா எஸ் பேங்க்குக்கு ஆர்பிஐ சொன்னாங்க. ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா எஸ்பிஐ அண்ட் அதர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட ஹெல்ப்போட எஸ் பேங்கோட பேலன்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணாங்க.
அதில் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வந்து டாக்ஸிக் அசெட்ஸ் மீன்ஸ் எதெல்லாம் பேட் அசெட்ஸ், அவங்களுக்கு என்ன தி அசஸ் த வயபிலிட்டி ஆஃப் த கோர் ரீட்டைல் அண்ட் எஸ்எம்இ பேங்கிங் பிஸ்னஸஸ். அப்போது அவங்களோட அசட்ஸ் என்னென்னதான் பேட் அசட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட நார்மல் ரீட்டைல் பிஸ்னஸில் அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது இன்னும் அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிட்டாங்க, அசஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் என்னது, இம்ப்ளிமெண்டிங் அண்ட் எமர்ஜென்சி ஆக்ஷன் பிளான். அப்போ எஸ்பிஐ ஆர்பிஐ உடனே ஒரு இமீடியட் ஆக்ஷன் பிளான் ரெடி பண்ணாங்க, இமீடியட் பிளான் ரெடி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், எஸ்பிஐ அண்ட் அதர் பேங்க்ஸோட சேர்ந்து அவங்கள எல்லாத்தையுமே ஈக்விட்டி கான்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க. ஓகே, அப்போது அவங்க ஃப்ரெஷ் ஈக்விட்டி உள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா ஓரளவு ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, எஸ் பேங்கோட பிஸ்னஸையே கம்ப்ளீட்டாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ஓகே, ரீஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணாங்கன்னா, புதுசாக ஒரு சிஇஓ கொண்டு வந்தாங்க, அவங்களோட கவர்னன்ஸை மாற்றினாங்க, தென் ஸ்ட்ரிக்டர் லெண்டிங் ப்ராக்டிசஸ் கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் யாருக்காலும் எப்படி வேணால் லோன் கொடுக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ லோனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி தான் எஸ் பேங்கை ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 5 என்னது, ரிட்டர்னிங் பேங்க் டு நார்மல். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா வித்தின் ஃபியூ மந்த்ஸ் எஸ் பேங்க் என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா உங்கள் ரீட்டைல் பேங்க்கோட ஹெல்ப்போட நார்மல் பொசிஷனுக்கு வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் இன் என்னது, டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் current problems, analyze the situation and develop a strategic plan, implementing an emergency action plan, restructuring the business, returning back to normal. Okay, இப்போ இந்த டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எப்போ பண்ணணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் பர்சிஸ்டன்ட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் த பிஸ்னஸ். பேசிக்காக என்கிட்ட ப்ராஃபிட்டே இல்லை, நான் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கேன், கண்டினியூஸாக லாஸ்ட்டில் போயிட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ். என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டும் சர்வீசஸும் எப்படி இல்லை, காம்படிட்டிவாகவே இல்லை, இட் இஸ் வெரி அன்காம்படிட்டிவ். தென் டிக்ளைனிங் மார்க்கெட் ஷேர், டெட்டீரியோரேஷன் இன் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஓவர் ஸ்டாஃபிங், ஹை டர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் லோ மொரேல், மிஸ் மேனேஜ்மெண்ட். அப்போ என்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்காக இல்லை, என்கிட்ட எம்ப்ளாயீஸ் ப்ராப்பராக இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டுருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சரியில்லை, கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது, இதெல்லாம் இருந்தது, ப்ராடக்ட்டும் ஒழுங்காக இல்லை, ஒர்த்தாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேஜஸில் நான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னது, ஸ்டெப்ஸ் ஃபார் இனிஷியேட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு சொன்னால், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இல்லை நான் கரண்ட்டாக இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருப்பேன், ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பேன் கரெக்டாக. இப்போ என்னோட என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் வரலாம். ஓகே, அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண ஆரம்பிக்கணும், சேஞ்ச் பண்ணணும். அது பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சு. ஓகே, அப்படி நான் என் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா நான் படுக்க நினச்சோன்னே சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி பழைய ஸ்ட்ராட்டஜி படி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், அதை போய் இமீடியட்டாக நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதான் பேசிக்காக இந்த 3 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஷுட் ரெக்கக்னைஸ் த நீடு ஃபார் சேஞ்ச். நிஜமாக இந்த சேஞ்ச் தேவையா அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஐ ஷுட் கிரியேட் அ ஷேர்டு விஷன் டு மேனேஜ் த சேஞ்ச். அப்போது நான் சேஞ்ச் வேணும், கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும், இது பண்ணாட்டி நான் சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஆர்கனைசேஷன் உள்ள பீப்புள் கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லணும். லைக், நம்ம ஆர்கனைசேஷன் இப்போ இப்படி போயிட்டுருக்கு, இது இப்படி கண்டினியூ ஆனால் சர்வை பண்ண முடியாது, அதனால நம்ம இதை இப்படி சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணால் தான் நம்ம இந்த இடத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்றத நான் என்னோட பீப்புள் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச். இந்த ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஒரு பார்ட்டாக ஆக்கிடுவேன். மீன்ஸ் நார்மல் பிஸ்னஸ்குள்ளார அந்த சேஞ்சையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டால் கிடையாது, கண்டினியூஸாக நான் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை அசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி அசஸ் பண்ணும்போது ஏதாவது சேஞ்ச் தேவைப்படுச்சுன்னா திரும்பவும் நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஐ ஷுட் ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் த சேஞ்ச், எதுக்காக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணணும், எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணணும். ஐ ஷுட் கிரியேட் அ ஷேர்டு விஷன் டு மேனேஜ் த சேஞ்ச்.
தேர்ட் ஒன் இஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சேஞ்ச். இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் சேஞ்சில் என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை டே டு டே பார்ட் ஆஃப் த பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போது இந்த சேஞ்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கர்ட் லெவின் ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கார். இந்த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு கர்ட் லெவின் ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கார். ஓகே, அந்த ப்ராசஸையும் அவர் 3 ஸ்டெப்பாக தான் பிரிச்சிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அன்ஃப்ரீசிங் த சிச்சுவேஷன். அன்ஃப்ரீசிங் த சிச்சுவேஷன்னா என்ன அப்படின்னா, பேசிக்காக என்னோட ஆர்கனைசேஷன் உள்ள எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே, பீப்புள் இருக்காங்களே, அவங்கக்கிட்டலாம் அந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. லைக் நான் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், நம்ம இது ஃபாலோ பண்ணதுனால இது இப்படி ஆயிடுச்சு, ஸோ நம்ம இதை இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, நீ ஒரு சேஞ்ச் கொண்டு வரனா அதை கடைசியாக அல்டிமேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாராக தான் இருப்பாங்கன்னா அந்த பீப்புளாக தான் இருப்பாங்க. ஓகே, ஏன்னா நீ டிசைட் பண்ணுறது தான் டாப் லெவலில் நீ பண்ணுவேன், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது இவங்களாக தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சடனாக அது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது. எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஸ்மூத்தாக நடக்கும் அந்த சேஞ்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வி ஷுட் அன்ஃப்ரீஸ் த சிச்சுவேஷன். மீன்ஸ் எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லிடு. செகண்ட் ஒன் இஸ் சேஞ்சிங் டு த நியூ சிச்சுவேஷன். இதுதான் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். பழைய சிச்சுவேஷன் வந்து புது சிச்சுவேஷனுக்கு சேஞ்ச் ஆக போகிறோம். இதெல்லாம் அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஐ மீன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி 3 விதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளைன்ஸ். கம்ப்ளைன்ஸ்னால் என்னென்னா, நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருவேன். இதை நீ இப்படி தான் பண்ணணும், நீ இதை நான் சொன்ன மாதிரி பண்ணால் உனக்கு நான் ரிவார்டு தருவேன், நான் சொன்ன மாதிரி பண்ணலன்னா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு நீ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இல்லை ஒரு எம்ப்ளாயி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறான், அவனால் ஒரு நல்ல வேல்யூ அடிஷன் இருக்குது ஆர்கனைசேஷன்லன்னு வச்சுக்கோ. அப்போது நான் அவனை தனியாக கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணி அவனுக்கு ஒரு ரிவார்டோ ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்சென்டிவோ கொடுத்தேன். அவனை தனியாக ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டு அவனை பாராட்டி ஒரு ரிவார்டோ இன்சென்டிவோ ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அவனை பார்த்து நிறையா பேர் அவனை ரோல் மாடலாக எடுத்து நம்மளும் இது பண்ணால் நமக்கு ரிவார்டு கிடைக்கும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த சேஞ்ச் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா இன்டர்னலைசேஷன். இன்டர்னலைசேஷன்னா என்ன அப்படின்னா, நான் அவனுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருவேன். ஓகே, நீ என்ன பண்ணிக்கோ, இந்த சேஞ்சை பார்த்துக்கோ, இந்த சேஞ்சை புரிஞ்சுக்கோ, உனக்கு நான் ட்ரைனிங் தரேன், ஒர்க் ஷாப் கண்டக்ட் என்ன வேணால் கண்டக்ட் பண்ணுறேன், நீ இதை பற்றி புரிஞ்சுக்கோ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்படி எம்ப்ளாயீஸ் அதை அந்த சேஞ்சை பற்றி புரிஞ்சிக்கும் போது அவனுக்குள்ளேயே ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிக்கும். லைக் இந்த சேஞ்ச் வந்து நிஜமாவே தேவைதான், இது அதனால நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிப்பான். பேசிக்காக இன்டர்னலாக அவனோட தாட்டை நம்ம ப்ரொவோக் பண்ணுறது, இந்த சேஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது, அது இன்டர்னலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ரீஃப்ரீசிங். ரீஃப்ரீசிங்னா அதே இங்கே நம்ம அதே சொன்னது தான். பேசிக்காக அந்த சேஞ்சை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம், இனிமேல் அதே நம்ம டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் ஒரு வேலையாக சேர்ந்துடும். கரெக்டாக? அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுவோம், கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அதுக்கு எதோ அப்டேஷனோ கரெக்ஷனோ எதோ பண்ணால் அதை நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா சேஞ்ச் ஒன்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே டிமினிஷ் ஆயிரும், போயிடும், திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அப்போ திரும்ப திரும்ப அந்த சேஞ்சை நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கு நான் கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை. ஓகே, அப்போ இதுதான் கர்ட் லெவின் சொன்ன சேஞ்ச் ப்ராசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் இஸ் unfreezing the situation, change the new situation, then refreezing situation. ஸோ சேஞ்சிங் த நியூ சிச்சுவேஷன் 3 விதமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? கம்ப்ளையன்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்டர்னலைசேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணும்போதே நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணால் எனக்கு இதுதான் ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணி தான் பண்ணுவேன். கரெக்டாக? இது பண்ணால் இதுக்கு எனக்கு இந்த ரிசல்ட் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். எனக்கு அந்த ரிசல்ட் வரல அப்படின்னா நான் அதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல். அதை அப்படி செக் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல். ஓகே, இந்த கண்ட்ரோல்லே மெயினாக 3 டைப் இருக்குது. ஆப்ரேஷனல் கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல்னு. ஓகே, இப்போ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் பற்றி மட்டும் தான் இந்த இது மேரத்தானில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா, பேசிக்காக ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலில் எதை நம்ம அனலைஸ் பண்ணுவோன்னா, நான் பிளான் பண்ண மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் ஸ்ட்ராட்டஜியை அப்படின்னு பார்ப்பேன். சரி, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான் எனக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயத்தையும் செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ண ஸ்ட்ராட்டஜியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேனா, அண்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நினச்ச ரிசல்ட் தான் வந்திருக்கா
அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலை இந்த 4 டைப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, ப்ரெமைஸ் கண்ட்ரோல். இந்த ப்ரெமைஸ் கண்ட்ரோல்னால் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அசம்ஷனோட தான் ஃபார்முலேட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிறேன், பிஸ்னஸ்க்குள்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா, இனிமேல் ஃபியூச்சரே 5G தான் இருக்க போகுது அப்படின்னு அசியூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபார்முலேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நான் பண்ணுற அசம்ஷன். கரெக்டாக? இப்போ நான் இந்த அசம்ஷன் நிஜமாவே ரியல் லைஃப்பில் ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஓகே, அப்படி அது ஒர்க் ஆகுதா இல்லையா, அது நிஜமாவே என்னோட அசம்ஷன் கரெக்டாக தான் இல்லையா அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணுறது பேர் தான் இந்த ப்ரெமைஸ் கண்ட்ரோல். ஓகே, இந்த இடத்துல ப்ரெமைஸ்ன்றதுக்கு மீனிங் அசம்ஷன். ஓகே, அப்போ நான் யோசித்து நான் அசியூம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறேன், அந்த அசம்ஷன் நிஜமாவே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான் ப்ரெமைஸ் கண்ட்ரோல். இதை செக் பண்ணுறதுக்கு நான் என்னோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணுவேன், இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணுவேன். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்ன, பொலிட்டிக்கல், சோஷியல், அது இது எல்லாமே என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எல்லாமே. இண்டஸ்ட்ரி ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா என்னோட காம்படிட்டர்ஸ், சப்ளையர்ஸ், இவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோட அசம்ஷன் நிஜமாவே கரெக்டாக இல்லையான்றது தெரிஞ்சிடும். அது ப்ரெமைஸ் கண்ட்ரோல். செகண்ட் ஒன் இஸ் என்னது, ஸ்ட்ராட்டஜிக் சர்வைலன்ஸ். சர்வைலன்ஸ்னால் என்ன, பேசிக்காக அந்த சர்வைலன்ஸ் கேமரா மாதிரி சுற்றி என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குது, எது நடந்தாலும் சரி, இது அதுன்னு இல்லை, எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவேன். இது எப்படி நான் மானிட்டர் பண்ணுவேன் அப்படின்னா, போய் ஒரு ஃபினான்ஸ் மேகசின் வாங்கி படிப்பேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேகசின் வாங்கி படிப்பேன், இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவேன், இல்லை மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணும்போது எனக்கு என்னோட ஆர்கனைசேஷன் சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது ஐடியா கிடச்சிடும். அதை வச்சு நான் மானிட்டர் பண்ணுவேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லையா அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல். ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல்னால் என்னென்னா, சம்டைம்ஸ் இல்லை நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரலாம், இல்லை நான் நினச்சி பார்க்காத பிக்கு காம்படிட்டர்ஸ் வந்து மர்ஜ் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு ஹியூஜ் அக்விசிஷன் நடக்கலாம். இது மாதிரிலாம் நடக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்காது, இதெல்லாம் சடனாக நடக்கிற விஷயங்கள். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி என்ன மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கிறது, அது பேர் தான் என்னது, ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல். ஃபோர்த் ஒன் இஸ் என்னது, இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல்னால் என்னென்னா, இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உடனே ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என் ஆர்கனைசேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவேன். ஓகேவா? அந்த ஒரு ஸ்டெப்பையுமே அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல். ஓகே, தீஸ் ஆர் த 4 types of என்ன கண்ட்ரோல், ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெமைஸ் கண்ட்ரோல், ஸ்ட்ராட்டஜிக் சர்வைலன்ஸ், ஸ்பெஷல் அலர்ட் கண்ட்ரோல் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இஸ் என்னது, McKinsey 7S மாடல். இந்த மாடல் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷனை ஃப்ரேம் ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, இதில் அந்த ஆர்கனைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு மீன்ஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனை வந்து 2 எலமெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. மெயினாக 2 எலமெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இஸ் ஹார்ட் எலமெண்ட்ஸ், இன்னொன்று சாஃப்ட் எலமெண்ட்ஸ். ஓகே, ஹார்ட் எலமெண்ட்ஸ்னு ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எலமெண்ட்ஸ்லாம் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் நினச்சா இவங்கள டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், மாற்ற முடியும். அது ஹார்ட் எலமெண்ட்ஸ். சாஃப்ட் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதை டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது இன்டான்ஜிபிளாக இருக்கும், பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கல்ச்சர் வேல்யூஸ். அதனால் இதை டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, இது எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், ஆனால் இது இப்படி தான் இருக்கணும்னு மேனேஜ்மெண்ட்டால் சொல்ல முடியாது, டிசைட் பண்ண முடியாது. ஓகே, அதெல்லாம் என்னது, சாஃப்ட் எலமெண்ட்ஸ். ஹார்ட் எலமெண்ட்ஸ்னால் அது மேனேஜ்மெண்ட் டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹார்ட் எலமெண்ட்ஸில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன, ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம். இது எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்கிறதுனால தான் இது டோட்டலி 7S. ஹார்ட் எலமெண்ட்ஸில் 3, சாஃப்ட் எலமெண்ட்ஸில் 4. ஓகே, இப்போ ஹார்ட் எலமெண்ட்ஸில் 3 என்ன, ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்லு, ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ பிளான். ஆர்கனைசேஷன் இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு டைரக்ட் பண்ணுற ஒரு பிளான், நம்மளை கைடு பண்ணுற ஒரு விஷயம். கரெக்டாக, ஆர்கனைசேஷனை இதுதான் பண்ணணும், இதை இப்போ தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எடுத்துகிட்டு வரும், அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக. செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, ரிப்போர்ட்டிங் லைன் ஆஃப் ஆர்கனைசேஷன், அதுதான் ஸ்ட்ரக்சர். யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். ஓகே, தேர்ட் ஒன் இஸ்
சிஸ்டம்னா நம்ம ஆர்கனைசேஷனை டே டு டே ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணுறது, டாஸ்க் டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு டீம் போடுறது, இதெல்லாம் தான் சிஸ்டம். ஓகே, அப்போ ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம் இதெல்லாம் ஹார்ட் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் என்னது? சாஃப்ட் எலிமெண்ட்ஸ். சாஃப்ட் எலிமெண்ட்ஸில் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஷேர்டு வேல்யூ. ஷேர்டு வேல்யூஸ்னா ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ இருக்கும், கோர் வேல்யூ இருக்கும். கரெக்டாக என் ஆர்கனைசேஷனில் உள்ள பீப்புளுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ் தான் ஷேர்டு வேல்யூஸ். ஸ்டைலுன்னு நீங்கள் அவங்க மீன் பண்ணுறதுன்னா லீடர்ஷிப் ஸ்டைல். எப்படி லீடர்ஸ் ஆர்கனைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் இஸ் என்னது? ஸ்டாஃப். ஸ்டாஃப்னா யார்? என்னோட எம்ப்ளாயீஸ், ஆர்கனைசேஷனை எம்ப்ளாயீஸ். ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் யாரோட ஸ்கில்ஸ்னா எம்ப்ளாயீஸோட கீ ஸ்கில்ஸ், இம்பார்ட்டண்டான ஸ்கில்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் என்னது? சாஃப்ட் எலமெண்ட்ஸ். இப்போ ஹார்ட் எலமெண்ட்ஸ் 3 என்னென்ன? ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம். சாஃப்ட் எலமெண்ட்ஸ் ஷேர்ட் வேல்யூஸ், ஸ்டைல், ஸ்கில் அண்ட் ஸ்டாஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் என்ன அப்படின்னா, நான் என் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன், அது ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படின்னு அதை மெஷர் பண்ணுவேன், செக் பண்ணுவேன் பேசிக்காக. அதுக்கு தெர் ஆர் 6 மெஷர்ஸ். இந்த 6 விஷயத்தை வச்சு நான் செக் பண்ணிக்கலாம். இந்த 6மே வச்சு தான் செக் பண்ணணும் இல்லை, 6ல் எது எனக்கு சூட்டபுளோ அதை வச்சு நான் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஃபினான்ஷியல் மெஷர். இந்த ஃபினான்ஷியல் மெஷரில் நான் எப்படி செக் பண்ணுவேன், எதை வச்சு செக் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ரெவன்யூ, என்னோட க்ரோத் ரேட்டு, என்னோட ப்ராஃபிட்டு, இதெல்லாம் வச்சு செக் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போதா இல்லையான்னு செக் பண்ணுவேன். ஓகே, செகண்ட் ஒன்று என்னது? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர். இதில் நான் எதை வச்சு செக் பண்ணுவேன்? என் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா, கஸ்டமர் ரீட்டைன் ஆகிறானா என் கூட ரொம்ப நாளாக, கஸ்டமர் எனக்கு எவ்வளோ லாயலாக இருக்கான், இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுவேன். தேர்ட் இஸ் என்னது? மார்க்கெட் மெஷர்ஸ்னால் என்னோட மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது, என்னோட கஸ்டமர்ஸ் மற்றவங்க கிட்ட போய் ரெஃபர் பண்ணுறாங்களா மார்க்கெட்டில் என்னைய, இதெல்லாம் வச்சு நான் மெஷர் பண்ணுவேன். ஃபோர்த் ஒன் இஸ் என்னது? எம்ப்ளாயி மெஷர். என்னோட எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கானா இல்லையா, எம்ப்ளாயியோட டர்ன் ஓவர் ரேட் எவ்வளோ இருக்குது. எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேட்னா என்ன? எவ்வளோ பேர் வெளியே போகிறாங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ளே வந்துட்டு போகிறாங்கன்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு எம்ப்ளாயி மெஷர், இதெல்லாம் எம்ப்ளாயி மெஷர்ஸ். ஃபிஃப்த் ஒன் இஸ் இனோவேஷன் மெஷர். என்னோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், இல்லை நான் புதுசாக ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா, இல்லை ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு அப்டேஷன் கொண்டு வரேன்னா, இதெல்லாம் வச்சு மெஷர் பண்ணுறது. சிக்ஸ்த் ஒன் இஸ் என்விரான்மெண்டல் மெஷர். மீன்ஸ் நான் என்னோட மார்க்கெட் என்விரான்மெண்ட் மீன்ஸ் என்னோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன், எப்படி நான் வந்து அவங்களுக்கு ஆன்சரபிளாக இருக்கேன். ஓகே, என்னோட ஆர்கனைசேஷன் இமேஜ் அது எப்படி இருக்குது, என்னோட பொசிஷன் என்ன அப்படின்றது எனக்கே கிளியராக தெரியுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் மெஷர் பண்ணுறது தான் என்விரான்மெண்டல் மெஷர்ஸ். ஓகே, அப்போ there are 6 மெஷர்ஸ். என்னென்ன? ஃபினான்ஷியல் மெஷர், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர், மார்க்கெட் மெஷர், எம்ப்ளாயி மெஷர், இனோவேஷன் மெஷர் அண்ட் என்விரான்மெண்டல் மெஷர். நெக்ஸ்ட் இஸ் ஒய் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆர் எசென்ஷியல். எதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் தேவை? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் கோல் அலைன்மெண்ட். அதாவது இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், என்னோட கோல் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா அல்டிமேட்டாக என்னோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னை ஹெல்ப் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும் என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் என் ஸ்ட்ராட்டஜி ஒரு டைரக்ஷனில் இருக்குது, என் கோலு வேற என்னமோ இருக்குது அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ என் ஸ்ட்ராட்டஜியும் கோலும் அலைன்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்னோட ஸ்ட்ராட்டஜியை மெஷர் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக எனக்கு கோல் அலைன் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் தேவை. ஓகே, அப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜியும் கோலையும் அலைன் பண்ணுறதுக்கு ஒரே லைனில் கொண்டு வரதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? ரிசோர்ஸ் அலோகேஷன். அப்போ எங்கே என்னோட ரிசோர்ஸை அலோகேட் பண்ணணும், தேவையில்லாத இடத்துல என் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா அதை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி எனக்கு தெரியும்னா ஃபஸ்ட்டு நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒழுங்காக போதா இல்லையான்னு செக் பண்ணால் தான் எனக்கு அது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஆப்வியஸ்லி நான் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கனால எங்கெங்கெல்லாம் நான் லேக் ஆகுறேன்னு எனக்கு தெரியும். அப்போ லேக் ஆகிற இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். கண்டினியூஸாக என்னோட ஆர்கனைசேஷனை பற்றி நானே லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பேன் புது புது விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. இது நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ அக்கௌண்டபிளாக இருக்கும், அவங்களுக்கு தெளிவாக எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் நம்மளை அப்படின்றது தான் எக்ஸ்டர்னல் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? சூஸிங் த ரைட் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். அப்போது நான் ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் சூஸ் பண்ணும்போது எனக்கு கரெக்டானதை சூஸ் பண்ணணும்.
கரெக்டானதை சூஸ் பண்ணி தான் நான் செக் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் எதையோ சூஸ் பண்ணி ஏதோ ஒன்றா செக் பண்ண முடியாது, ரிசல்ட் வராது. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதை பேஸ் பண்ணினா ஃபஸ்ட்டு ரெலவெண்ட்டாக இருக்கணும் அது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக் ஆர்கனைசேஷன் வச்சுக்கோ. நான் என்ன மெஷர் சூஸ் பண்ணுவேன்? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெஷர் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான், ஏன்னா என்னோட மெயின் ஃபோக்கஸ் யார்? கஸ்டமர்ஸு. அப்போ அதை நான் செக் பண்ணணும் அப்படின்னா நான் எது தான் சூஸ் பண்ணணும்? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சூஸ் பண்ணணும். நான் வேறு ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ரெலவெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் ஒன் இஸ் என்னது? டேட்டா அவைலபிலிட்டி. என்கிட்ட இருக்க அவைலபிள் டேட்டா என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர் சூஸ் பண்ணணும். இப்போ என்கிட்ட ப்ராஃபிட் பற்றின டேட்டா தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ. நான் என்ன மெஷர் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவேன்? ஃபினான்ஷியல் மெஷர் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ என்னோட டேட்டா அவைலபிலிட்டி பொறுத்து நான் மெஷரை சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா குவாலிட்டி. இதை பேஸ் பண்ணியும் தான் என்னோட மெஷர் சூஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட டேட்டா, என்கிட்ட இருக்க டேட்டா வந்து எப்படி இருக்கணும்? ரிலேபிளாக இருக்கணும். சோர்ஸ் வந்து ரிலேபிளாக இருக்கணும். நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஏதோ ஒரு டேட்டா எடுத்து மெஷர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இஸ் என்ன? டேட்டா டைம்லினஸ். அண்ட் அந்த டேட்டா வந்து ரீசன்ட் டேட்டாவாக இருக்கணும். ஓல்டு டேட்டானா இட் இஸ் நாட் ஸோ யூஸ்ஃபுல். ஓகே, அப்போது நான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்கணும்? ரெலவெண்ட், டேட்டா அவைலபிலிட்டி, டேட்டா குவாலிட்டி அண்ட் டேட்டா டைம்லினஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போனால் ஸ்டேஜஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். என்னென்ன ஸ்டேஜஸ்ஸு? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் டெவலப் மிஷன், விஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் அண்ட் ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஃபார்முலேட்டிங் அ ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜிக் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோட என்னோட விஷன் என்ன, மிஷன் என்ன, நான் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா என்னோட என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவேன் அண்ட் என்னோட ஆர்கனைசேஷனை அனலைஸ் பண்ணுவேன். மீன்ஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவேன். ஆர்கனைசேஷனை எப்படி அனலைஸ் பண்ணுவேன்? என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எனக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிப்பேன், இதெல்லாம் பார்ப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் எனக்கான ஒரு பிளானை ரெடி பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் என்னோட பிஸ்னஸில். அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை கண்டினியூஸாக எவால்வேட் பண்ணி அதில் ஏதாவது தப்பு இருக்குது, ஏதாவது சரியாக இல்லை அப்படின்னா அதை நான் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுப்பேன் அதுக்கு. ஓகே, தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் இன் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன? வேஸ் டு டீல் வித் ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டனிட்டி. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டனிட்டி அப்படின்னா என்னென்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டேன், அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சம்டைம்ஸ் அது என்ன ஆகலாம்? ஃபெயில் ஆகலாம். அப்படி ஃபெயில் ஆகிற சுச்சுவேஷன் பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் அன்சர்டனிட்டி. ஓகே, அப்படி அது ஃபெயில் ஆகும்போது நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணி வெளியே வரணும், அதுதான் இந்த வேஸ். ஃபஸ்ட்டு ஒன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். லைக் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சை குவிக்காக நான் அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்கான மைண்ட் செட் ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கணும். அப்படி இல்லை நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? டைவர்சிஃபிகேஷன். நான் வந்து ஒரே ப்ராடக்ட்டு, ஒரே கஸ்டமர் பேஸு, ஒரே மார்க்கெட்டு அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி நடக்கும்போது என்னால் அது கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணவே முடியாது, சர்வே பண்ணவே முடியாது. ஆனால் இதே நான் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறேன், இல்லை டிஃப்ரெண்ட் கஸ்டமர் பேஸை சர்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஒன்று ஃபெயில் ஆகுறப்ப என்கிட்ட இன்னொன்று நல்லா போயிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேலன்ஸ் ஆகிடும். நான் அதை வச்சு இதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன் வெளியே. ஸோ அப்போ டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஆப்வியஸ்லி டைவர்சிஃபிகேஷன் இருந்துச்சுனாலே ரிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்லி கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் என்ன? மானிட்டரிங் அண்ட் சினாரியோ பிளானிங். அப்போ நான் கண்டினியூஸாக என்னோட ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸை, ஸ்ட்ராட்டஜியை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நான் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு எங்கே மிஸ்டேக் ஆகுது அப்படின்றது தெரியும். அப்படி தெரிஞ்சோன்னே அதுக்கேற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணால் நான் குயிக்காக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? பில்டிங் ரெசிலியன்ஸ். பில்டிங் ரெசிலியன்ஸ்னால் என்னோட இன்டர்னல் ஆர்கனைசேஷனை, ஆப்ரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறது. ஓகே, லைக் என்னோட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை ஸ்ட்ராங் பண்ணுறது, என்னோட என்ன சொல்கிறது எம்ப்ளாயீஸை ஸ்ட்ராங் பண்ணுறது, என்னோட ஆப்ரேஷன் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறது. இந்த மாதிரி இன்டர்னலி என்னோட ஆர்கனைசேஷன் அஸ் ஹோலை நான் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறது. நான் அப்படி இருந்தேன்னா கண்டிப்பாக என்ன ஒரு அன்சர்டனிட்டி வந்தாலும் என்னால் அதுலேருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ண வர முடியும்.
மீன்ஸ் என்கிட்ட அதுக்கேற்ற ரிசோர்ஸஸ் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் என்ன நடந்தாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் இஸ் என்னது, கொலாபரேஷன் அண்ட் பார்ட்னர்ஷிப். இப்போ சம்டைம்ஸ் நான் சில விஷயங்களில் லேக் ஆவேன். ஓகே, அந்த விஷயம் ஒரு பர்சன் கிட்ட இருக்கலாம். நான் அவங்களோட என்ன பண்ணிக்கலாம், போய் கொலாப் பண்ணிக்கலாம், அவங்களோட பார்ட்னர்ஸ் ஆகிக்கலாம். அப்படி ஆனேன்னா என்கிட்ட இல்லாத விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருக்குமா, ஸோ அவங்களோட ரிசோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணி நான் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஓகே, these are the ways to deal with strategic uncertainty. First one is flexibility, diversification, monitoring and scenario planning, building resilience, collaboration and partnership. Okay, then last question in super 30, another change management strategies for digital transformation. இப்போ digital transformationனா என்ன அப்படின்னா, பேசிக்காக ஆர்கனைசேஷன் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்குள்ளார டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு புது வேல்யூ கிரியேட் பண்ணுறது தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது ஒரு சேஞ்ச் தான், கரெக்டாக. இட் இஸ் a ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் தான், பிக் சேஞ்ச், கரெக்டாக. அந்த சேஞ்சு ஸ்மூத்தாக பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அது சரியாக நடக்காது, கரெக்டாக. அப்போது அந்த சேஞ்ச், அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒழுங்காக நடக்கணும்னா அதுக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் ஷுட் என்னது, பிகின் அட் த டாப். மீன்ஸ் டாப் லெவலில் இருக்க லீடர்ஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி என்னவே பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. ஓகே, அப்படி யோசிக்கிறதோட அவங்க நிப்பாட்டிடக்கூடாது. அவங்க அதை ப்ராப்பராக கீழே உள்ள பீப்புளுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அதோட நீட் என்ன, நெசசிட்டி என்ன அப்படின்றத கம்யூனிகேட் பண்ணணும். ஓகே, அப்படி கம்யூனிகேட் பண்ணாதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்மூத்தாக நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ஷூர் தட் சேஞ்சஸ் போத் நெசசரி அண்ட் டிசையர்ட். அப்போது இந்த நெசசரி இந்த சேஞ்ச் வந்து நிஜமாவே தேவைதான். அண்ட் இதை பண்ணாதான் நம்ம ஆர்கனைசேஷன் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்றத எல்லாருக்குமே புரிய வைக்கணும். ஓகே, அதாவது ஏன்னா நீ டக்குன்னு ஒரு சேஞ்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து எப்படி தான் இருப்பாங்கன்னா அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் பி ரிலக்டன்ட் டு சேஞ்ச், கரெக்டாக. ஸோ அப்போ அவங்களுக்கு நீ தெளிவாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த சேஞ்ச் இஸ் வெரி நெசசரி, இது இல்லைன்னா நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சிடணும், என்ஷூர் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரெடியூஸ் டிஸ்ரப்ஷன். டிஸ்ரப்ஷன்னா என்னன்னா டிஸ்டர்பன்ஸ். இப்போ எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வர அப்படின்னா நீ டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வர போறியா, கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும். இப்போ இது வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் இருக்கும், தாட் இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக தான் இருப்பாங்க. அதை நீ எப்படி அவங்கள இது பண்ணலாம், ஓவர் கம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துடணும். லைக் இது இப்படி தான் இருக்கும், இல்லை இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணும், இது வந்தால் இதெல்லாம் தான் நடக்கும், இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ அவங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் புரிய வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸை நீ கம்மி பண்ணிடலாம். அவங்க சேஞ்சாக அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் என்கரேஜ் கம்யூனிகேஷன். ஆஸ் அ டாப் லெவல் பீப்புள் நீ என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பர் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் நீ ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க நீங்கள் ஏதோ புரிய வச்சனால தான் அக்செப்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக. ஸோ நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணி அந்த சேஞ்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வரும். அதை அவங்க உங்ககிட்ட டைரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ப்ராப்பர் கம்யூனிகேஷன் சேனல் நீயே டெவலப் பண்ணி வைக்கணும். ஓகே, அப்புறம் அவங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், இன்னும் புது ஐடியாஸ் தோணலாம், அந்த ஐடியாஸையும் அவங்க ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சேனல் நான் ப்ராப்பராக டெவலப் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணணும் ஃபார் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் ரெக்கக்னைஸ் தட் சேஞ்ச் இஸ் அ நார்ம் நாட் அன் எக்ஸப்ஷன். அப்போது ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் அஸ் அ ஹோல் சேஞ்ச் இஸ் மேண்டேட்ரி அப்படின்றது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏன் அப்படின்னா சேஞ்ச் இல்லை அப்படின்னா ஆர்கனைசேஷன் லாங் டேர்மாக சர்வே பண்ண முடியாது. ஓகே, ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன், இதை நான் வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வேணாம் அப்படின்னு ஆப்ஷனே கிடையாது. என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மேண்டேட்ரியாக எல்லாருமே என்ன பண்ணி தான் ஆகணும், அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த சேஞ்சை நான் ரெக்கக்னைஸ் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் மேண்டேட்ரி, இட் இஸ் நாட் அன் எக்ஸப்ஷன் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வித் திஸ் அவர் சூப்பர் 30 questions கம்ஸ் டு அன் எண்ட். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். மொத்தமாக 8 ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் என்னது,
சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சர் எந்த ஆர்கனைசேஷன் பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்மால் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனை அவங்க ஃபாலோ பண்ணுறதே ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். லைக் ஃபோக்கஸ் காஸ்ட் லீடர்ஷிப்போ இல்லை ஃபோக்கஸ் டிஃபரன்சியேஷனோ ஏதோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி இருக்குன்னா ஒரே பர்சன் தான் இருப்பார், அவர் தான் என்னவா இருப்பார், ஓனராகவும் இருப்பார், அவர் தான் மேனேஜராகவும் இருப்பார். இங்கே ரிப்போர்ட்டிங் லைன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்மால் ஆர்கனைசேஷனில் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறதுனால அது அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்கும் கம்பேரிங் டு தயர் லார்ஜர் காம்படிட்டர்ஸ். அது ஏன் அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரே ஆள் இருக்கனால குவிக்காக டெசிஷன்ஸ் எடுக்க முடியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, அதனால் சேஞ்ச் வந்தால் ஈஸியாக அடாப்ட் ஆகிப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா தேர் வில் பி ப்ராட் பேஸ்ட் ஓப்பன்னஸ் டு இனோவேஷன் அண்ட் கிரேட்டர் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் மோர் ரேப்பிட்லி டு த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். அப்போ என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் கூட இவங்களால குவிக்காக ரியாக்ஷன் எடுக்க முடியும் கம்பேரிட்டிவ் டு தயர் காம்படிட்டர்ஸ். இதுதான் வந்து அவங்களோட அட்வான்டேஜ். இந்த ஸ்ட்ரக்சருக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க ஸ்மால் கம்பெனியாக இருக்க வரைக்கும் இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஓகே, ஆனால் அவங்க அப்படியே ஸ்மால் கம்பெனியாக தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, அவங்க க்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் அவங்க க்ரோ ஆக ஆரம்பித்தோன்னா இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பத்தாது, ஆப்வியஸாக அவங்க வேறு ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், மாறி தான் ஆகணும். அண்ட் நான் இப்போது ஒரே ஆள் தான் இருக்கேன் ஆர்கனைசேஷனில், நான் தான் வந்து என்ன பண்ணுறேன் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட்டும் பண்ணுறேன், அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் அப்படி பண்ணும்போது எனக்கு நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும். கரெக்டாக ஒரு மார்க்கெட் டேட்டாவோ இல்லை கஸ்டமர் ஃபீட்பேக்கோ இல்லை லீகல் கம்ப்ளைண்ட்ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணணும். ஒரே ஆளாக இருந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுன்றது வந்து டஃப்பான டாஸ்க்காக இருக்கும். என்னால் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கேதர் பண்ண முடியாது, ரிசோர்ஸஸ் கரெக்டாக கேதர் பண்ண முடியாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அது அந்த ஓனர் மேனேஜர் மேலே என்ன போடும், நிறைய ப்ரெஷர் போடும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் என்னது சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுவாங்க பேசிக்காக அப்படின்னா ஆர்கனைசேஷனோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சிருவாங்க. லைக் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இன்ஃபர்மேஷன், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க அது. ஓகேவா, ஸோ இந்த இந்த ஸ்ட்ரக்சரோட ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்துச்சோ, அதாவது அது ஸ்மால் கம்பெனியாக இருக்கும்போது சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஓகே, பட் கம்பெனி வளரும் போது என்ன பண்ண முடியாது, சிம்பிள் ஸ்ட்ரக்சர் பத்தாது. கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி கேசஸில் எந்த ஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் போக ஆரம்பிப்பாங்கன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு போக ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் நான் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சுறனால என்னால் என்ன பண்ண முடியும்னா என்னோட ஆர்கனைசேஷனை கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷனை ஸ்மூத்தராக ரன் பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் இன் ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் மே இம்பீட் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷன் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக பிரிச்சனால ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. பட் சம்டைம்ஸ் இந்த கேசஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாக பிரிக்கும் போது கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெயிலியர் ஆயிரும், அந்த ஸ்ட்ரக்சரே ஃபெயிலியர் ஆயிரும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபன் மே டெவலப் மயோபிக் பெர்ஸ்பெக்டிவ் லூசிங் சைட் ஆஃப் கம்பெனி ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அண்ட் மிஷன். நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக செப்பரேட்டாக பிரிக்கிறனால அந்தந்த ஃபங்க்ஷனில் உள்ள பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒர்க்கோ அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணால் அதை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சம்டைம்ஸ் அவங்க ஆர்கனைசேஷனோட மொத்த மிஷனையே மறந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு பிக் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இஸ் என்னது, டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக்காக கம்பெனி அவங்களோட இந்த ஸ்ட்ரக்சர் யார் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கம்பெனிஸ்க்குலாம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ இல்லை டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டை அவங்க கேடர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் போவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை டிவிஷன் வைஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா ஒன்று பை ஜாகிரபிக் ஏரியா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி பை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி பை கஸ்டமர்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, ஆர் பை ப்ராசஸ் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ பை ஜாகிரபிக் ஏரியா அப்படின்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா லைக் நார்த் ரீஜியன், சவுத் ரீஜியன், ஈஸ்ட் ரீஜியன், வெஸ்ட் ரீஜியன், அந்த மாதிரி ஜாகிரபிக் ஏரியா வச்சு
பார்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க, டிவைட் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனை. ஓகே, அது எதுக்காக அப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நார்த்தில் உள்ள பீப்புளுக்கு ப்ரிஃபரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அவங்கள நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அங்கே உள்ள என்விரான்மெண்ட்டை நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பை ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்னால் பிரிக்கலாம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட எப்படி பிரிக்குவாங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோ ஒரு ப்ராடக்ட்டு, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு ப்ராடக்ட், பெட்ரோ கெமிக்கல்ஸ் ஒரு ப்ராடக்ட், ஆயில் அண்ட் கேஸ் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொவைட் பண்ண டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு டிவைட் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சரை. ஓகே, தென் பை கஸ்டமர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ரீட்டைல் கஸ்டமர்ஸு, கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ், என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் இஸ் பை ப்ராசஸ். ப்ராசஸ்னால் இப்போது பிஸ்னஸில் சம் பிஸ்னஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் பண்ணுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோ, டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பின் பண்ணி நூல் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தே வில் வீவ், அப்புறம் தே வில் டை, அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அது ஒரு ட்ரெஸ் ஆகும், ஃபினிஷ்டு ட்ரெஸ்ஸோ என்னமோ ஆகும். கரெக்டாக? இப்போது இந்த ஒரு ப்ராசஸையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் டிவிஷன்ஸாக பிரிச்சுருவாங்க. பிரித்து ஒன்றுத்துக்கும் தனியாக அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து என்ன ஸ்ட்ரக்சர், டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். பேசிக்காக இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டாப் லெவல் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கார்ப்பரேட் ஸ்டாஃப் இருப்பாங்க, இந்த ஆர்கனைசேஷன் மொத்தத்தையும் 2 டிவிஷன்ஸாக பிரிப்பாங்க. அந்த டிவிஷன்ஸ் கீழே என்ன இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அக்கௌண்டபிலிட்டி இஸ் கிளியர். ஏன் அப்படின்னா ஒரு வேலையும் தனித்தனி டிவிஷனுக்கு நான் அலோகேட் பண்ணி கொடுத்துட்றேன்னா, அப்போ அந்தந்த டிவிஷனில் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் எங்கே தப்பு நடக்குதோ அது யாருக்கு ரெஸ்பான்சிபிளோ அந்த பர்சன் நான் கரெக்டாக பிடிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி டிவிஷனல் மேனேஜர்ஸ் கேன் பி ஹெல்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் லெவல்ஸ். அப்போ அந்த டிவிஷனில் ஒழுங்காக எனக்கு சேல்ஸ் நடக்கல, இல்லை அந்த டிவிஷனில் ப்ராஃபிட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் போய் அந்த டிவிஷனல் மேனேஜர்ஸ் பிடிச்சிருவேன். நெக்ஸ்ட், எம்ப்ளாயீஸ் மொரேல் இஸ் ஜென்ரலி ஹையர், மீன்ஸ் எம்ப்ளாயியோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஜென்ரலி ஹையர் இந்த மாதிரி கேசஸில். தென் இட் கிரியேட்ஸ் என்ன கரியர் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மேனேஜர்ஸ், அலோஸ் லோக்கல் கண்ட்ரோல் ஆஃப் லோக்கல் சுச்சுவேஷன், லீட்ஸ் டு காம்படிட்டிவ் கிளைமேட் வித்தின் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் அலோஸ் நியூ பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் டு பி ஆடட் ஈஸிலி. இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நான் ஒரு டிவிஷனுக்கும் செப்பரேட்டாக ஒருத்தர் அலோகேட் பண்ணிடுறேன்னா அவன் அந்த டிவிஷன் அஸ் அ ஹோல் மேனேஜ் பண்ணும்போது அவனோட ஸ்கில்லே ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிடும். ஸோ அவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், கரியர் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் அவனே அவனோட டிவிஷனில் என்ன டெசிஷன் எடுக்கணுமோ அதை அவன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அவன் டிவிஷனில், இப்போ நான் ஒரு நார்த்தன் ரீஜனில் நான் டிவிஷனல் மேனேஜராக இருக்கேன்னா, அங்கே இந்த ப்ராடக்ட்டை நான் கொண்டு வந்தால் அது நல்லா போகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் என்னது அட்வான்டேஜஸ் ஆஃப் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நான் ஒரு டிவிஷனுக்கும் செப்பரேட்டாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா, அப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலிஸ்ட் போடணும், அவங்களுக்கு நான் தனியாக பே பண்ணணும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு டிவிஷனுக்கும் சேம் ஃபங்க்ஷன்ஸ் தான் ரிப்பீட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ரீட்டைல் டிவிஷன் இருக்காங்கன்னா நான் அங்கேயும் என்னென்ன போடுவேன், மேனுஃபேக்சரிங், பர்ச்சேஸு, ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங் அப்படின்னு போடுவேன். தென் என்னோட கார்ப்பரேட் டிவிஷன் இருக்குது, அங்கேயும் என்ன போடுவேன், மார்க்கெட்டிங்கு, ஃபினான்ஸு, சேல்ஸு அப்படின்னு சொல்லி மேனேஜர்ஸ் போடுவேன். அப்போது ஃபங்க்ஷன்ஸே வந்து ரிப்பீட் ஆகும் ஒரு டிவிஷன்லையும். ஓகேவா? அப்போது அந்த ஸ்டாஃப்ஸும் வந்து என்ன ஆவாங்க, ரிப்பீட் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஆர்கனைசேஷனில் 4 டிவிஷன் இருந்துச்சுன்னா அந்த 4 டிவிஷன்லையும் ஹெச்ஆர் 4 பேர் இருப்பான், மார்க்கெட்டிங்க்கு 4 பேர் இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகுனா டூப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாஃப் நிறையா நடக்கும். அண்ட் அதே மாதிரி மேனேஜர்ஸ் வந்து கண்டிப்பாக வெல் குவாலிஃபைடாக தான் இருக்கணும். அப்படி நான் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாஸ்தி நான் பே பண்ண தான் ஆகணும். ஸோ மொத்தமாகவே இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில ரீஜியன்ஸோ இல்லை சில ப்ராஜெக்ட் ஏன்னா அந்த வயசு தானே கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஒரு டிவிஷனுக்கும் நான் செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நான் என்னால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது அஸ் அ கம்பெனி வைடு. தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் என்னது டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். இதுக்கு அடுத்து மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேயும் டிவிஷன்ஸாக தான் செப்பரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிவிஷன்ஸை செப்பரேட் பிஸ்னஸஸாக கன்சிடர் பண்ணுவாங்க.
ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கான ஓவரால் ஸ்ட்ராட்டஜி, ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறது எல்லாமே யார் தான் பண்ணுவாங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னா மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு டாடா ஸ்டீல் வந்து ஒரு கம்பெனி, டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு கம்பெனி, டிசிஎஸ் ஒரு கம்பெனி, டாடா பவர் ஒரு கம்பெனி, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஓகே, ஆனால் இவங்க எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா டாடா சன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னா மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே தனித்தனி பிஸ்னஸ் தான், ஆனால் ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட தான் இருக்கும்? டாடா சன்ஸ் தான் இருக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது? ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட் ஸ்ட்ரக்சர். இங்கேயுமே பிஸ்னஸை மல்டிபிள் டிவிஷன்ஸாக பிரிப்பாங்க. ஓகே, ஆனால் இங்கே எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரிலேட்டட் டிவிஷன்ஸை ஒரே குரூப்பு கீழே பிரிப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்யூஎல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்யூஎல்க்கு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் இருக்கும். எப்படின்னா லைக் பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், தென் ஹோம் கேர், ஃபுட் அண்ட் பீவரேஜ் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு என்ன இருக்கும்? பிஸ்னஸஸ் இருக்கும். ஓகே, இந்த பிஸ்னஸஸ் கீழே டிவிஷன்ஸ் இருக்கும். லைக் இப்போ பியூட்டி அண்ட் பர்சனல் கேர்னா ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஓரல் கேர் அப்படின்னு இருக்கும். இப்போ ஹோம்னா ஹோமோட கிளீனிங்கு, மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபுட் அண்ட் ப்ரீவரேஜ்னா பேக்டு ஃபுட்ஸு, ரெடி டு ஈட் ஃபுட்ஸு, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு கீழேயும் என்னவா இருக்குன்னா டிவிஷன்ஸ் இருக்கும். அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டுக்கும் மல்டி டிவிஷனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அங்கே டிவிஷன்ஸை தான் செப்பரேட் பண்ணுவாங்க. அந்த செப்பரேட் பண்ண டிவிஷன்ஸை தனித்தனி பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டில் ரிலேட்டட் டிவிஷன்ஸை ஒரு குரூப் ஆஃப் பிஸ்னஸாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல அந்த ஒரு பிஸ்னஸுமே தனி ஆர்கனைசேஷன் மாதிரி செயல்படுவாங்க. அண்ட் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை அவங்களே தான் ஃபார்முலேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸை அவங்களே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ. இவங்களாம் ப்ராஃபிட் சென்டர்ஸாகவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து என்னது ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். ஓகே, இப்போ இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் ஸ்கோப் ஃபார் என்ன இண்டிபெண்ட் பிளானிங் அண்ட் விச் மைட் ஃபீசிபிளி ஸ்டாண்ட் அலோன் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அப்போ மொத்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு பிஸ்னஸும் தனித்தனியாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன், ஸ்டாண்ட் அலோன் பிஸ்னஸாக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒருத்தரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். தென் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் காம்படிட்டர்ஸ். தென் இட் ஹேஸ் மேனேஜர் ஹூ ஹாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹூ ஹாஸ் கண்ட்ரோல் ஆஃப் ப்ராஃபிட் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். அப்போ அந்த ஒன்றுக்கும் தனியாக ஒரு பிஸ்னஸ்க்கும் தனியாக மேனேஜர் இருப்பார். அவர் தான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கும் ப்ராஃபிட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே இன்சார்ஜாக இருப்பார். ஓகே, தீஸ் ஆர் த என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ்பிஎஸ். பேசிக்காக எப்படி தான் இருக்கும், ஃபஸ்ட்டு டாப் லெவல் இருப்பாங்க, அதுங்களுக்கு கீழே கார்பரேட் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் பிஸ்னஸை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் யூனிட்ஸாக பிரிப்பாங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் யூனிட் கீழே என்ன இருக்கும், ஒரு டிவிஷன் இருக்கும். பேசிக்காக ரிலேட்டட் டிவிஷன்ஸை ஒரு குரூப்பாக பிரிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் என்ன ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா பேசிக்காக எந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரோ இல்லை டிவிஷனல் ஸ்ட்ரக்சரோ ஒத்து வரலையோ அவங்கெல்லாம் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் போயிடுவாங்க. ஓகே, பேசிக்கலி ரெண்டு ஸ்ட்ரக்சரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கே 2 லெவல் ஆஃப் சுப்பீரியர்ஸ் இருப்பாங்க. ஒரு எம்ப்ளாயி இருக்கான் அப்படின்னா அவன் 2 பேர்கிட்ட என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா தேர் வில் பி என்னது டுவல் லைன்ஸ் ஆஃப் பட்ஜெட் அத்தாரிட்டி. அப்போ 2 லைன் ஆஃப் அத்தாரிட்டி இருப்பாங்க. தென் டுவல் சோர்சஸ் ஆஃப் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஏன்னா அவன் 2 பேர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறனால ரிவார்டு கிடைச்சா 2 பேர்கிட்டருந்து கிடைக்கும், பனிஷ்மெண்ட்னாலும் 2 பேர்கிட்டருந்து கிடைக்கும். தென் ஷேர்டு அத்தாரிட்டி. ஏன்னா ஒரே பர்சனை எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு மேனேஜர் ஒரு பார்ட்டை மேனேஜ் பண்ணிப்பார், இன்னொரு மேனேஜர் இன்னொரு பார்ட்டை மேனேஜ் பண்ணிப்பார். தென் டுவல் ரிப்போர்ட்டிங் சேனல்ஸ் அண்ட் அ நீட் ஃபார் எக்ஸ்டென்சிவ் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்ன ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். பேசிக்காக மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். டாப் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, அதுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அண்ட் இங்கே யார் இருப்பாங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க.
ஓகே, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் 1, ப்ராஜெக்ட் 2, ப்ராஜெக்ட் 3, ப்ராஜெக்ட் 4. இப்போது இங்கே இருக்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் உள்ள எம்ப்ளாயி யார் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான்னா, இங்கே உள்ள ஃபங்க்ஷனல் மேனேஜர்கிட்டையும் இங்கே உள்ள ப்ராஜெக்ட் மேனேஜர் 1கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி இங்கே சேல்ஸ் யூனிட்டில் உள்ள எம்ப்ளாயி இங்கே இருக்க சேல்ஸ் மேனேஜர்கிட்டையும் இங்கே இருக்க ப்ராஜெக்ட் 1ஓட மேனேஜர்கிட்டையும் என்ன பண்ணுவான், ரிப்போர்ட் பண்ணுவான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோ, இன்ஃபோசிஸை எடுத்துக்கோ. இப்போ இன்ஃபோசிஸில் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட ஃபங்க்ஷனல் மேனேஜர்கிட்ட என்ன போய் ரிப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னா, அவனோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணான், எப்படி அவனோட டெஸ்டிங் பண்ணான் அப்படின்றதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுவான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கான்னு வச்சுக்கோயேன். இப்போ ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட போய், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் ஃபங்க்ஷனல் மேனேஜர் கரெக்டாக, இப்போ ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட போய் அவன் என்ன ரிப்போர்ட் பண்ணுவான்னா, நான் என்னோட ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்னோட அட்டண்டன்ஸ் இவ்வளோ இருக்குது, நான் இந்த ஒர்க் ஷாப்லாம் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் என்னென்ன வேலை கொடுத்தானோ அதுக்கு போய் அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட போய் என்ன ரிப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னா, நான் இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதுக்கான ரிப்போர்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி அதை போய் ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். பேசிக்காக இதுதான் நடக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்ன ஸ்ட்ரக்சர், மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் 2 லைன் ஆஃப் அத்தாரிட்டி இருக்கும். 2 மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம். ஒன்று ஃபங்க்ஷனல் மேனேஜர், இன்னொன்று ப்ராஜெக்ட் மேனேஜர். இது வந்து ஆக்சுவலி ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர், இருக்கிறதுலே காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்னா இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்ன ஸ்ட்ரக்சர், நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை பேசிக்காக என்னன்னு சொல்லுவோம்னா வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் எல்லா வேலையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆர்கனைசேஷனே எல்லாமே பண்ண மாட்டாங்க. அவங்க சில விஷயத்தில் ஸ்கில்டாக இருப்பாங்க, அந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னா நம்ம நைக்கி சொல்லலாம். ஓகே, நைக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராடக்டோட டிசைன் பண்ணுவாங்க அண்ட் பிராண்டிங், இது 2 மட்டும்தான் நைக் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறது, சப்ளை பண்ணுறது, மார்க்கெட் பண்ணுறது எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் என்னது, நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி டு கோப் வித் ரேபிட் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் அண்ட் ஷிஃப்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் காம்படிஷன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையவே கிடையாது. ஃபிக்ஸடாக இவங்க தான் இந்த வேலையை பண்ணுன்ற ஸ்ட்ரக்சரே கிடையாது. அவங்க வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், மாற்றிட்டே இருக்கலாம். அதனால they will be very flexible and adaptable to changes. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, இட் அலோவ்ஸ் டு கான்சன்ட்ரேட் ஆன் இட்ஸ் டிஸ்டிங்டிவ் காம்படிட்டிவ்னஸ். அப்போ நைக்கு அவங்களோட டிசைன் பண்ணுறதுல தான் அவங்க ஸ்கில்லு, தான் அவங்களோட காம்பிடன்ஸ்னால் அதில் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அதில் இன்னும் பெட்டராக ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா மற்ற விஷயத்தில் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி அவங்க கவலைப்பட வேணாம். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் என்ன ஸ்ட்ரக்சர், நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். இதே டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நான் எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னா, அப்போ அவுட் சோர்ஸ் பண்ணும்போது அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறவங்களாம் பொட்டன்ஷியல் பீப்புளாக இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது என்னோட டிஸ்அட்வான்டேஜ், அவைலபிலிட்டி ஆஃப் நியூமரஸ் பொட்டன்ஷியல் பார்ட்னர்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போது நான் எல்லா விஷயத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணுறனால சம்டைம்ஸ் எனக்கு என்னோட பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே அதை டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். அப்போது மேபி காஸ்ட் வந்து எனக்கு கம்மியாகலாம். ஆனால் இப்போ நான் இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேண்ணா. அவுட் சோர்ஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் தனித்தனியாக நடக்கும்ல. அப்போ தனித்தனியாக நடக்கும்போது இந்த 2 சேர்ந்து பண்ணும்போது எனக்கு காஸ்ட்டு கம்மியாகிற இந்த பெனிஃபிட்டை என்னால் என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு அப்படி ஒன்று நடக்கும்னே தெரியாமே போயிடும். கரெக்டாக? ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் என்னது, நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். தென் லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹவர் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஹவர் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் பேசிக்காக என்ன அப்படின்னா, இதில் 3 லேயர்ஸ் இருக்கும். டாப் லேயர், மிடில் லேயர் அண்ட் லோவர் லேயர். இங்கே இந்த டாப் லேயரும் லோவர் லேயரும் நிறைய பேர் இருப்பாங்க, வைடாக இருக்கும். அண்ட் மிடில் லேயர் வந்து ஸ்ட்ரங்க்டாக இருக்கும், சுருங்கி இருக்கும், குட்டியாக. ஓகே, பேசிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா, சீனியர் லெவலில் உள்ள பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. தோஸ் ஹூ ஆர் என்னது ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், மிஷன்லாம் செட் பண்ணுறவங்க இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இங்கே ஃபங்க்ஷனல் லெவலில் உள்ள எம்ப்ளாயீஸு, ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வெரி ஃபியூ பீப்புள் இருப்பாங்க.
ஓகே, பேசிக்காக இது எதுக்காக எப்படி இருக்குது அப்படின்னா ஈஸியர் கம்யூனிகேஷனுக்காக. ஏன் அப்படின்னா இந்த லோவர் லெவல் எம்ப்ளாயீஸால் என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக போய் டாப் லெவல் பீப்புள் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, அப்போ அவங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நடுவில் நிறைய பேர் இருக்காங்கன்னா இந்த லோவர் லெவல் பீப்புள் டாப் லெவல் பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இவங்களை கிராஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட போய் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் சேனல் ப்ராப்பராக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆனால் இந்த கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஃபியூவர் மிடில் லெவல் பீப்புள் இருக்கிறனால இந்த பாட்டம் லெவலில் உள்ள பீப்புள் டேரெக்டாக போய் டாப் லெவல் பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ தட் அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம 7 மேட்ரிக்ஸஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னதுன்னா ஆன்சர்ஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் க்ரோத் மேட்ரிக்ஸ். இந்த இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நான் என்னோட ப்ராடக்டையும் மார்க்கெட்டையும் மேட்ச் பண்ணி எப்படி க்ரோ ஆகுறது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஆன்சர்ஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் க்ரோத் மேட்ரிக்ஸ். ஓகே, இதில் பேசிக்காக எக்ஸ் ஆக்சிஸில் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒய் ஆக்சிஸில் மார்க்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டும் இருக்கும், என்கிட்ட நியூ ப்ராடக்ட்ஸும் இருக்கும். மார்க்கெட்டு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் இருக்கும், நியூ மார்க்கெட் இருக்கும். இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி என்கிட்ட கையில் இருக்க ப்ராடக்ட். கரெக்டாக? இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை நான் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுக்குள்ளேயே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் பெனிட்ரேஷன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ப்ராடக்ட்டும் என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, மார்க்கெட்டும் நான் ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட் தான். அந்த மார்க்கெட்டில் என்னோடய ப்ராடக்ட்டை நான் இன்னும் க்ரோ பண்ணணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், மார்க்கெட் பெனிட்ரேஷன் பண்ணணும். மீன்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை பேசிக்காக நான் மார்க்கெட்டுக்குள்ளே திணிக்க போகிறேன், அதான் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது ஆல்ரெடி, இட் இஸ் அ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். ஆனால் அந்த ப்ராடக்டை நான் புது மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ என்கிட்ட அந்த ப்ராடக்டே இல்லை, ப்ராடக்டே என்ன ப்ராடக்ட், நியூ ப்ராடக்ட். அந்த நியூ ப்ராடக்டை நான் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இப்போ என்கிட்ட ப்ராடக்ட்டும் புது ப்ராடக்ட்டு, மார்க்கெட்டும் புது மார்க்கெட் அப்படின்னா அது பேர் என்னது, டைவர்சிஃபிகேஷன். ஓகே, இப்போ டேரெக்டாக இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு லிங்க் பண்ணலாம். இப்போ ஸ்டார்பக்ஸ் காஃபி கம்பெனியோட எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, மார்க்கெட் பெனிட்ரேஷன். இதில் என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுவோம், திணிப்போம். கரெக்டாக? இப்போது அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டார்பக்ஸ் ரன்ஸை என்னது ஹாப்பி ஆர் ஆஃபர் இன் யூஎஸ், பை 1 ஃப்ராப்பச்சினோ கெட் அனதர் ஃப்ரீ. அப்போது ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்க ப்ராடக்ட் தான் ஃப்ராப்பச்சினோ, ஆனால் இவங்க ஹாப்பி ஆர் ஆஃபர்னு சொல்லி ஒரு டேர்ம் வச்சு அந்த ப்ராடக்டை இன்னும் புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டுக்குள்ளார. ஓகே, ஸோ இது பேர் என்னது, மார்க்கெட் பெனிட்ரேஷன். நெக்ஸ்ட் என்ன, மார்க்கெட் டெவலப்மெண்ட். அதில் என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டை புது மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். கரெக்டாக? ஸோ அப்போ ஸ்டார்பக்ஸ் ஓப்பன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் இன் இட்டலி இன் 2018 selling the same coffee menu it offers elsewhere. இங்கே சேம் காஃபி மெனு அப்போனா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், ஆனால் மார்க்கெட் புதுசு. எங்கள் இட்டலி, யூஎஸ்லேருந்து புது மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, இட்டலிக்கு போகிறாங்க. ஓகே, இது மார்க்கெட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், நியூ ப்ராடக்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம். கரெக்டாக? ஸோ யூஎஸில் இருக்க ஸ்டார்பக்ஸ் லான்ச்சஸ் என்னது, நைட்ரோ கோல்ட் ப்ரூ அண்ட் பம்கின் க்ரீம் கோல்ட் ப்ரூ. அப்போ பேசிக்காக புது 2 ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, என்னோட மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் தான், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் தான் ஆல்ரெடி, ஆனால் ப்ராடக்ட்டில் நான் புதுசாக டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரேன், டெவலப்மெண்ட் கொண்டு வரேன், புதுசாக ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷனா நியூ ப்ராடக்ட் நியூ மார்க்கெட். ஸோ ஸ்டார்பக்ஸ் என்டர் இன்டு இன்ஸ்டன்ட் காஃபி ரீட்டைல் மார்க்கெட் இன் ஏஷியா. அப்போ இன்ஸ்டன்ட் காஃபி அவங்களோட புது ப்ராடக்ட்டு, மார்க்கெட் ஏஷியா மார்க்கெட் வந்து அது அவங்களோட புது மார்க்கெட்டு. அப்போ டோட்டலாக அவங்க பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. இது டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன மேட்ரிக்ஸ், ஆன்சர்ஸ் ப்ராடக்ட் க்ரோத் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன மேட்ரிக்ஸ், ஏடிஎல் மேட்ரிக்ஸ். இந்த ஏடிஎல் மேட்ரிக்ஸில் எதை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட இட் இஸ் அந்த ஏடிஎல் மேட்ரிக்ஸில் எதை வச்சு நான் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதில் 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் காம்படிட்டிவ் பொசிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷனை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த காம்படிட்டிவ் பொசிஷனை 5ஆக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாமினன்ட், நெக்ஸ்ட் ஸ்ட்ராங், ஃபேவரபிள், டெனபிள் அண்ட் வீக். இப்போ டாமினன்ட் பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் தான் வந்து அங்கே லீடர், என்ன அடிச்சிக்க அங்கே ஆளே இல்லை.
ஓகே, அதுதான் வந்து டாமினன்ட் பொசிஷன், பேசிக்காக ஒரு மோனோபொலி மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்ன பொசிஷன்? ஸ்ட்ராங் பொசிஷன். நான் வந்து டாமினன்ட் கிடையாது, பட் நான் வந்து வேறு யாரை பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமையிலையும் இல்லை, நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து ஸ்ட்ராங். ஃபேவரபிள் அப்படின்னா இங்கே என்னோட காம்படிட்டர்ஸ்க்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாருமே ஒரே ஸ்டேஜில் தான் இருக்கும், ஒரே லைனில் தான் இருக்கும், அது ஃபேவரபிள். நெக்ஸ்ட் இஸ் டெனபிள். டெனபிள்னா நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, ஆனால் நான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணிகிட்ருக்கேன், அது ஃபேவரபிள். பெஸ்ட்டாலாம் இல்லை, இப்போ சப்போஸ் யாராவது என்னோட காம்படிட்டர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அவ்வளோதான், நான் அவுட் ஆகிடுவேன், அந்த மாதிரி ஜஸ்ட் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வீக் அப்படின்னா என்னோட கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸே அன்சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது, எனக்கு என்ன தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் பெர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணவே இல்லை, அது வீக் பொசிஷன். இது நம்மளோட ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது நான் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், நெக்ஸ்ட்டு க்ரோத் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அண்ட் ஏஜிங் ஸ்டேஜ். இப்போ நான் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கேன் அண்ட் என்னோட காம்படிட்டிவ் பொசிஷன் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு. ஓகேவா, ஃபாஸ்ட் க்ரோ, என்னது ஐ கேன் பில்ட் பேரியர்ஸு அண்ட் ஆக்ட் அஃபென்சிவ்லி. அண்ட் நான் இதே க்ரோத் ஸ்டேஜில் இருக்கேன், டாமினன்ட் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா ஃபாஸ்ட் க்ரோ, நான் காஸ்ட் லீடர்ஷிப் இருப்பேன், தென் ஐ கேன் ரெனியூ டிஃபெண்ட் பொசிஷன் அண்ட் ஆக்ட் அஃபென்சிவ்லி. மெச்சூர்லையும் அதே தான், ஏஜிங்லேயும் அதே தான். பட் எம்ப்ரியானிக்காக இருந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோ. ஓகே, ஆனால் எம்ப்ரியானிக்காக இருந்து நான் ஃபேவரபுளாக இருக்கேன்னா சேம் நல்ல பொசிஷன் தான். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் நான் இந்த என்னோட காம்படிட்டிவ் பொசிஷன் இப்படி இருக்கிறது ஓகே தான், நான் அதுக்கப்புறமா க்ரோ பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜில் என்னோட காம்படிட்டிவ் பொசிஷன் வீக்காக இருக்குது அப்படின்னா ஐ ஷுட் கேட்ச் அப் அண்ட் க்ரோ வித் த இண்டஸ்ட்ரி சூன். ஓகே, நெக்ஸ்ட் இதே நான் க்ரோத் ஸ்டேஜில் இருக்கேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஐ கேன் அட்டாக் ஸ்மால் ஃபர்ம்ஸ், என்னை விட சின்ன ஃபர்ம்ஸ் எல்லாம் நான் அட்டாக் பண்ணி சர்வை பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி மெச்சூர் ஸ்டேஜில் இருந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதே தான். ஆனால் நான் வந்து டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கேன், ஏஜிங் ஸ்டேஜில் இருக்கேன், ஆனால் அப்போ என்னோட காம்படிட்டிவ் பொசிஷன் என்னவாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னா ஐ கேன் ஃபைண்ட் அ நிஷ், மீன்ஸ் எங்கே மார்க்கெட் இல்லையோ அந்த மார்க்கெட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம், அதுலேருந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இதே நான் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ் க்ரோத் ஸ்டேஜில் இருக்கேன், என்னோட கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கனாலும் ஓகே, நான் ஃபோக்கஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐ கேன் டிஃபெண்ட் மை செல்ஃப். ஆனால் இதே நான் மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும், ஒன்று டிஃபரென்ஷியேட் பண்ணணும், இல்லை ஹார்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி எங்கே மார்க்கெட்டு எதுக்கு மார்க்கெட் இருக்கோ அவைலபிளாக இருக்கோ அந்த மார்க்கெட்டை ஃபைண்ட் பண்ணி நான் ஹோல்டு பண்ணிக்கணும். இதே நான் ஏஜிங்கில் இருந்து என்னோட கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது காம்படிஷன் பொசிஷன்னா ஒன்று நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஐ ஷுட் டர்ன் அரவுண்ட், மீன்ஸ் என்னோட பிஸ்னஸை ஐ ஷுட் பிரிங் பேக் டு நார்மல். இதே மாதிரி தான் இது க்ரோத்துலேருந்து நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன், டெனபிள் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா அப்பையும் ஐ ஷுட் ஃபைண்ட் மை நீஷ், இல்லை டர்ன் அரவுண்ட் ஆர் வித்ட்ரா. இதே நான் மெச்சூர் ஸ்டேஜ்லேருந்து டெனபிள் காம்படிட்டிவ் பொசிஷனில் இருக்கேன்னா ஐ ஷுட் டர்ன் அரவுண்ட் ஆர் ரிட்ரென்ச் ஆர் ஹோல்ட் நீஷ். இதே நான் ஏஜிங்லேருந்து என்னோட காம்படிட்டிவ் பொசிஷன் டெனபிளாக இருக்குது அப்படின்னா ஐ ஷுட் கண்டிப்பாக டைவெஸ்ட் ஆர் ரிட்ரென்ச். ஓகே, தென் இப்போ நான் க்ரோத் ஸ்டேஜ், மெச்சூர் ஸ்டேஜ், ஏஜிங் ஸ்டேஜில் இருக்கேன் ஏதோ ஒரு ஸ்டேஜில், ஆனால் என்னோட காம்படிட்டிவ் பொசிஷன் என்னவா இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது, நான் கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணணும் இல்லை டைவெஸ்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து என்ன மேட்ரிக்ஸ், ஏடிஎல் மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு யாரை வச்சு பார்க்கலாம்னா சாம்சங் வச்சு பார்க்கலாம். சாம்சங்கில் எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சாம்சங்கோட மைக்ரோ எல்இடி ஹோம் டிவி என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா இட் இஸ் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் அண்ட் ஃபேவரபிள் காம்படிட்டிவ் பொசிஷனில் இருக்குது. எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னால் இப்போ தான் அது இன்ஃபேண்ட்டாக இருக்குது, இப்போ தான் உள்ளே வருது ப்ராடக்ட். ஓகே, பட் ப்ராடக்ட் இன்னோவேட்டிவாக இருக்குது, ஆனால் அடாப்ஷன் தான் ஸ்லோவாக இருக்குது. பட் சாம்சங்க்கு அதுக்கு அங்கே ஃபேவரபிள் காம்படிட்டிவ் பொசிஷன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சாம்சங் கேலக்ஸி Z Fold சீரீஸ் ஃபோன், இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா க்ரோத் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் சைக்கிளில் இருக்குது அண்ட் காம்படிட்டிவ் பொசிஷன் என்ன இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் இஸ் க்ரோயிங் குவிக்லி அண்ட் சாம்சங் இஸ் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் தோ ஃபேஸிங் எமர்ஜிங் காம்படிஷன். காம்படிஷன் இருக்குது தான், ஆனால் சாம்சங் அவங்கள பார்த்துலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி S சீரீஸ், இது மெச்சூர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு ப்ராடக்ட், ஆனால் அவங்க ஸ்டில் என்ன பொசிஷனில் இருக்காங்க, டாமினன்ட் காம்படிட்டிவ் பொசிஷனில் இருக்காங்க, அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க.
நெக்ஸ்ட்டு சாம்சங் டேப்லெட்ஸ் கேலக்ஸி டேப், அவங்க மெச்சோர் ஸ்டேஜ் போயிட்டாங்க அண்ட் அவங்களோட காம்படிட்டிவ் பொசிஷன் இருக்குது, டெனபிளாக இருக்குது. அப்போ டெனபிளாக இருக்குன்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும், அவங்க ஹோல்ட் நீச் பண்ணியாங்கன்னா இல்லை டர்ன் அரவுண்ட் பண்ணியாங்கன்னு ஏதோ ஒன்று பண்ணணும். கரெக்டாக த டேப்லெட் மார்க்கெட் இஸ் மெச்சூர் பட் நாட் அஸ் ஸ்ட்ராங் அஸ் ஸ்மார்ட் ஃபோன். சாம்சங் மெயின்டைன்ஸ் ரீசனபிள் அண்ட் டிஃபெண்டபிள் ஷேர். தென் இப்போ சாம்சங்கோட டிஜிட்டல் கேமராஸ் ஆப்வியஸ்லி டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்குது, மார்க்கெட் காம்படிட்டிவ் பொசிஷனும் வீக்கு. கரெக்டாக. ஸோ த டெடிகேட்டட் கேமரா மார்க்கெட் இஸ் டிக்ளைனிங் டியூ டு ஸ்மார்ட் ஃபோன். சாம்சங் பொசிஷன் இஸ் ஸ்மால் அண்ட் நோ லாங்கர் காம்படிட்டிவ். இதுலேருந்து அவங்க என்ன பண்ணிடலாம், தாராளமாக வித்ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்னது, இட் இஸ் பிசிஜி மேட்ரிக்ஸ், பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் க்ரோத் ஷேர் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் பேசிக்காக எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் மார்க்கெட் ஷேர். பேசிக்காக மார்க்கெட்டோட க்ரோத் ரேட் அண்ட் மார்க்கெட் ஷேரை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. இதை கம்பேர் பண்ணி பிஸ்னஸை ப்ராடக்ட்ஸை வந்து 4 கேட்டகரிஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா ஸ்டார் கேட்டகரி. இந்த ஸ்டார் கேட்டகரியில் யார் இருப்பாங்கன்னா, என்னோட ப்ராடக்டோட மார்க்கெட் ஷேரும் ஹையாக இருக்குது, மார்க்கெட் க்ரோத் ரேட்டும் ஹையாக இருக்குது. ஓகே. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ஸ்டார் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகே. இந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பேசிக்காக ஃபார்முலேட் பண்ணுவேன்னா, ஐ வில் பில்ட் திஸ் ப்ராடக்ட். ஓகே. நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னா கொஷின் மார்க். இப்போ என்னோட மார்க்கெட் ஷேர் என்னவா இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் க்ரோத் ரேட் அதிகமாக இருக்குது. ஓகே. இந்த கேஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஐ ஷுட் பில்ட் ஆர் ஹார்வெஸ்ட். ஓகே. என்னோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா கேஷ் கோ. இந்த கேஷ் கோவில் என்னோட மார்க்கெட் ஷேர் எப்படி இருக்குது, ஹையாக இருக்கும், ஆனால் மார்க்கெட் க்ரோத் ரேட் என்னவா இருக்குன்னா லோவாக இருக்கும். மீன்ஸ் இதுக்கு மேலே என்னோட மார்க்கெட் பெருசாக க்ரோவெல்லாம் ஆகாது, ஆனால் என்னோட மார்க்கெட் ஷேர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஹையாக இருக்குது. அப்படின்னா நான் ஒரு மாதிரி ஒரு மெச்சோர்டு ஸ்டேட்டில் இருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ல இருந்தோ இல்லை அந்த பிஸ்னஸ்ல இருந்தோ எவ்வளோ என்னால் அமௌண்ட்டு கறக்க முடியுமோ அவ்வளோத்தான் நான் கறந்துடணும். அதுதான் கேஷ் கோ பேசிக்காக. ஓகே. எப்படி நம்ம மாடிக்கிட்ட இருந்து மில்க் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், கேஷை நம்ம கறக்கணும் பேசிக்காக. ஓகே. ஸோ அப்போ இங்கே நான் யூஸ் பண்ணுறது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன்னா, ஹார்வெஸ்டிங் யூஸ் பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த கேஸ் டாக்ஸ் கேஸ் எப்போ வரும் அப்படின்னா, என்னோட மார்க்கெட் ஷேரும் என்னவா இருக்குது, லோவாக இருக்குது, மார்க்கெட் க்ரோத் ரேட்டும் லோவாக இருக்குது. அப்படின்னா இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ஐ வில் டைவஸ்ட். ஓகே. ஏன் அப்படின்னா இதுலேருந்து பெருசாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால நான் இதை ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன். ஓகே. இப்போது என்னோட வேலை என்னவா இருக்கணும், என்னோட தாட்டை எப்படி நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கொஷின் மார்க்கில் இருக்க ப்ராடக்டை நான் ஸ்டாருக்கு கொண்டு வரணும். இப்படி தான் நான் யோசிக்கணும். ஸோ இந்த கொஷின் மார்க்கில் இருக்க ப்ராடக்டை நான் என்ன பண்ணணும், ஒன்று பில்டு பண்ணணும் ஆர் ஹார்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து நான் எதுக்கு எடுத்துகிட்டு வரணும், அதை ஸ்டாருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸ்டாருக்கு வந்ததுக்கப்புறமா அது என்னவா மாறும்னா ஃப்யூச்சரில் கேஷ் கவ்வாக மாறும். ஓகே. டாகுக்கு ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் போயிடுச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணிடுவேன், டைவர்ஸ் பண்ணிடுவேன். மீன்ஸ் அதை விட்டுருவேன். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ், ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்டாப் லைட் ஸ்ட்ராட்டஜி மாடல். பேசிக்காக இந்த மாடல் வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, டிராஃபிக் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. கரெக்டாக. இப்போ டிராஃபிக் சிக்னல்ஸில் க்ரீன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கோ. எல்லோ இருந்துச்சுன்னா வார்னிங், ஹோல்டு. ஓகே. ரெட் வந்ததுன்னா ஸ்டாப். கரெக்டாக. அதே மாதிரி தான் இந்த மேட்ரிக்ஸையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பிஸ்னஸ் பிளானிங் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி என்னது, ஜிஇ 9 செல் மேட்ரிக்ஸ் ஆர் ஜிஇ மாடல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இதில் எந்த 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தையும் மார்க்கெட்டோட அட்ராக்டிவ்னஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ என்னோட பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா நான் வந்து க்ரீன் பொசிஷனில் இருப்பேன். ஓகே. அண்ட் என்னோட பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் ஆவரேஜாக இருக்குது, ஆனால் மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் ஹையாக இருக்குனாலும் நான் க்ரீனில் தான் இருப்பேன். ஆனால் என்னோடய பிஸ்னஸ் பொசிஷன் என்னவா இருக்குது, வீக்காக இருக்குது, ஆனால் மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் ஹையாக இருக்குது அப்படின்னா நான் எல்லோ ஸ்டேஜுக்கு போயிடுவேன்.
ஓகே, இப்போ பேசிக்காக இந்த இடத்துல இந்த எல்லோ க்ரீன் ரெட்டுனா என்ன மீனிங்னா, இப்போ க்ரீன்னா இட் இஸ் என்ன பொசிஷன், அட்வான்டேஜஸ் ப்ரொவிஷன். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் என்னோட பிஸ்னஸை என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து என்னால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ பெனிஃபிட்ஸை நான் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் என்னது, எல்லோ. எல்லோனா இட் நீட்ஸ் காஷன் அண்ட் மேனேஜரியல் டிஸ்கிரிஷன். ஸோ அப்போ இந்த பிளேஸில் இருக்க ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸை நான் என்ன பண்ணி ஆகணும்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்கணும். எடுத்து அந்த ப்ராடக்டை நான் க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரெட் கேஸ்னா என்ன, வில் எவென்ச்சுவலி லீட் டு லாசஸ் தட் would மேக் திங்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் த ஆர்கனைசேஷன். அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி would be retrenchment, divestment ஆர் லிக்விடேஷன். அப்போ ரெட் ஏரியாவுக்கு என்னோட ஒரு ப்ராடக்ட் போயிருச்சு அப்படின்னாலே நான் ஒன்றா அதை ரெட்ரென்ச்மெண்ட் பண்ணணும், இல்லை லிக்விடேட் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா அதுலேருந்து எனக்கு கண்டிப்பாக என்ன தான் வரும், லாசஸ் தான் வரும். ஓகே, தென் மென்லோஸ் மேட்ரிக்ஸ். இந்த மென்லோஸ் மேட்ரிக்ஸ் பேசிக்காக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸை எதை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்கள அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ பவர்னா என்ன அப்படின்னா த எபிலிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் டு இன்ஃப்ளூயன்ஸ் த ஆர்கனைசேஷன்ஸ் டெசிஷன். அந்த ஸ்டேக் ஹோல்டர் எப்படி ஆர்கனைசேஷனோட டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்களோட பவர். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட் ஆர் சக்ஸஸ் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் 4 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸை. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா கீப் சாட்டிஸ்ஃபைட். இவங்களுக்கு பவர் எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும், மீன்ஸ் இவங்கள ஆர்கனைசேஷனை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆர்கனைசேஷனோட சக்ஸஸ் அவங்களுக்கு பெருசாக தேவை கிடையாது. ஸோ தே ஆர் லெஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். எக்ஸாம்பிள்ஸ் யாருன்னா பேங்க்கு, கவர்மெண்ட் அண்ட் கஸ்டமர்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் யார் அப்படின்னா கீ பிளேயர்ஸ். இப்போ கீ பிளேயர்ஸ் யாருன்னா அவங்களுக்கு ஹை பவர் இருக்கும் அண்ட் தே ஆர் ஹைலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள். மீன்ஸ் அவங்களோட ஆர்கனைசேஷன் டெசிஷனில் அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆர்கனைசேஷனோட சக்ஸஸும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரெல்லாம் பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் யாருன்னா லோ ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்களுக்கு பவரும் கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் யார், பிஸ்னஸ் மேகசின்ஸ், மீடியா ஹவுசஸ் எக்ஸெட்ரா. அண்ட் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னா கீப் இன்ஃபார்ம்ட். இவங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும், மீன்ஸ் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் தே ஆர் ஹைலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள். மீன்ஸ் நம்மளோட ஆர்கனைசேஷனோட சக்ஸஸில் இவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இவங்க யாரெல்லாம் பார்த்தா எம்ப்ளாயீஸ், வெண்டார்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ். இப்போது நான் ஒரு பர்சன் கீப் சாட்டிஸ்ஃபைட் கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போய் அடிக்கடி கன்சல்ட் பண்ணணும் அண்ட் ஐ ஷுட் இன்க்ரீஸ் their இன்ட்ரெஸ்ட் அண்ட் they can be a hindrance to new ideas or strategic choices. நெக்ஸ்ட் கீ பிளேயர்ஸ்னு இருக்கவங்கக்கிட்ட நான் என்ன பண்ணணுன்னா அவங்கள க்ளோஸாக மேனேஜ் பண்ணணும் அண்ட் அவங்கள டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்க்குள்ளார இன்வால்வ் பண்ணணும் அண்ட் அவங்க கூட நான் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் லோ ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸை நான் என்ன பண்ணால் போதும்னா அவங்கள சும்மா மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், சில அக்கேஷன்ஸில் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கீப் இன்ஃபார்ம்டு பீப்புள்கிட்ட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவங்களையும் டெசிஷன் மேக்கிங்குள்ளே இன்வால்வ் பண்ணுவேன் அண்ட் அவங்க சில ஏரியாஸில் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த ஏரியாஸ்க்கான கன்சல்டேஷன்ஸும் எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸஸ் என்னது, SWOT அனாலிசிஸ். இந்த SWOT அனாலிசிஸில் எதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம்னா நம்ம ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டை அனலைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அனாலிசிஸை நம்ம இன்டர்னல் அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அன் இன்னரண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷன் விச் கேன் யூஸ் டு கெயின் அ ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் ஓவர் த காம்படிட்டர்ஸ். அப்போ ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே இருக்க கேப்பபிலிட்டிஸ், அந்த கேப்பபிலிட்டிஸை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னா என்னோட ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜை கெயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் வீக்னஸ். வீக்னஸ்னால் என்ன அப்படின்னா என்னோட ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கிற லிமிட்டேஷன்ஸ், இந்த லிமிட்டேஷன்ஸ் எனக்கு ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்அட்வான்டேஜஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷனோட என்விரான்மெண்ட்டில் இருக்க ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், இதை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா என்னோட ஆர்கனைசேஷனோட பொசிஷனை ஐ கேன் ஸ்ட்ரென்தன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் த்ரெட். த்ரெட்னா என்னோட என்விரான்மெண்ட்டில் இருக்க அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இந்த கண்டிஷன் மூலயமா எனக்கு ஆர்கனைசேஷனுக்கு ரிஸ்க்கு, டேமேஜ்லாம்
ஏற்படும் அண்ட் ஆர்கனைசேஷனோட பொசிஷன் வந்து deteriorate ஆகும். Next is strategy formulation and implementation matrix, our last matrix. இந்த மேட்ரிக்ஸில் எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா strategy formulation and implementation கம்பேர் பண்ணுறாங்க. strategy formulation அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த பிளான் we are doing. strategy implementationனா அந்த பிளானை நம்ம ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வரது தான் implementation. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனும் ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனும் வச்சு கம்பேர் பண்ணுறோம். இப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் மீன்ஸ் என்னோட பிளான் வந்து சவுண்டாக இருக்குது, பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஏ குவாட்ரண்ட்டில் ஃபாலோ ஆவேன். அப்படி இருக்குது, அப்படி எதனால் ஆகும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட மேபி ரிசோர்ஸஸ் லேக் ஆகலாம், இல்லை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த கேசஸில் ஐ வில் பி இன் ஏ குவாட்ரண்ட். இப்போ என்னோட பிளானும் வந்து சவுண்டாக இருக்குது, அதோட இம்ப்ளிமெண்டேஷனும் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் த ஐடியல் சுச்சுவேஷன். இந்த குவாட்ரண்ட்டில் எந்த பிஸ்னஸ் இருக்காங்களோ தே வில் ஆப்வியஸ்லி சக்சீட். நெக்ஸ்ட், இப்போது என்னோட பிளான் இஸ் ஃப்ளாடு பிளான், ஆனால் என்னோட இம்ப்ளிமெண்டேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. மீன்ஸ் என்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கில்ஸு ரிசோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் என்னோட பிளான் தான் தப்பு அப்படின்னு சொன்னால் நான் இமீடியட்டாக என்னோட ஸ்ட்ராட்டஜியை மீன்ஸ் என்னோட பிளானை ரீடிசைன் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் தட் இஸ் பிளானும் ஃப்ளாடாக இருக்குது, இம்ப்ளிமெண்டேஷனும் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் என்னோட மொத்த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்கில்ஸை கண்டிப்பாக ரீடிசைன் பண்ணியே ஆகணும். ஸோ வித் திஸ் அவர் மேட்ரிக்ஸஸ் ஆல்சோ கம்ஸ் டு அன் எண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்சியேஷன் பார்க்க போகிறோம். டோட்டலாக 5 டிஃப்ரென்சியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன்னா என்னென்னா நம்ம பிளான் பண்ணுறது, அந்த பிளானை ஆக்ஷனுக்குள்ளே கொண்டு வரது தான் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன். கரெக்டாக? ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இன்க்ளூட்ஸ் என்ன, பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இன்வால்வ் இன் டெவலப்பிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் அண்ட் பிளான்ஸ். இப்போ என்னோட ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் பண்ணுற பிளானு தான் வந்து என்னது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ இன் ஷார்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இஸ் பிளேசிங் த ஃபோர்ஸஸ் பிஃபோர் த ஆக்ஷன். மீன்ஸ் என்னோட ஃபேக்டர்ஸை பிஃபோர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணுறது இஸ் ஃபார்முலேஷன். அண்ட் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறது இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போது ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இஸ் அன் ஆண்டர்ப்ரெனியர் ஆக்டிவிட்டி. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் மேக்கிங் நடக்கும். அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் என்னதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்னால் என்ன, நான் எடுத்த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷனை நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா ஆப்ரேட் பண்ணுவேன், அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் இட் எம்பசைஸ் ஆன் எஃபெக்டிவ்னஸ். எஃபெக்டிவ்னஸ்னால் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனில் நான் கரெக்டான விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் நான் எஃபிஷியன்சி மேலே ஃபோக்கஸ் பண்ணுவேன். எஃபிஷியன்சினா கரெக்டான விஷயத்தை கரெக்டாக பண்ணுறது பேர் தான் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் இட் இஸ் பிரைமர்லி அண்ட் இன்டெலெக்சுவல் அண்ட் ரேஷ்னல் ப்ராசஸ். அப்போ ஃபார்முலேட் பண்ணும்போது எனக்கு ரேஷ்னல் திங்கிங் கண்டிப்பாக வேணும். அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ரேஷ்னல் ப்ராசஸ் கிடையாது, இட் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்ரேஷனல் ப்ராசஸ். நான் பிளான் பண்ணதை ஒழுங்காக என்ன பண்ணால் போதும், எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இஸ் இட் ரெக்வயர்ஸ் கோஆர்டினேஷன் அமாங் த டாப் லெவல் பீப்புள். ஏன்னா ஃபார்முலேஷன் யார் தான் பண்ணுவாங்கன்னா டாப் லெவல் பீப்புள் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் வேணும். இம்ப்ளிமெண்டேஷனில் இட் ரெக்வயர்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் யார், மிடில் லெவல் அண்ட் லோவர் லெவல் பீப்புள். அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ரெக்வயர்ஸ் என்ன, கிரேட் டீல் ஆஃப் இனிஷியேட்டிவ், லாஜிக்கல் ஸ்கில், கான்செப்ஷுவல் இன்ஸ்டியூட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். அப்போ பேசிக்காக ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணால் அந்த பர்சன் வெரி ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், அவருக்கு லாஜிக்கல் ஸ்கில் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் தேவை கிடையாது. அவங்களுக்கு என்ன இருந்தால் போதும்னா ப்ராப்பரான மோட்டிவேஷன் அண்ட் லீடர்ஷிப் ட்ரெய்ட்ஸ் இருந்தால் போதும் அவங்கக்கிட்ட. இப்போ ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ப்ரிசீட்ஸ் த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாலோஸ் த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ஆப்ரேஷனல் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஷேப்ஸ் த ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் ரிசோர்ஸஸ். ஆப்ரேஷனல் பிளானிங்னா டீல்ஸ் வித் த கரண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அப்போ நான் பேசிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபார்முலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முதல் ஒரு பிளான் ரெடி பண்ணுவேன். கரெக்டாக அந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட ஆர்கனைசேஷனை மொத்தமாக அனலைஸ் பண்ணி அதோட ரிசோர்ஸஸ் என்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அதை ஷேப் பண்ணி ஒரு பிளான் ரெடி பண்ணுவேன். அந்த பிளானை நான் எப்படி அந்த ரிசோர்ஸஸை நான் எப்படி டெப்ளாய் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஆப்ரேஷனல் பிளானிங்.
ஓகே. இப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் இட் அசஸ் த இம்பேக்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். அப்போ என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்றத பண்ணுறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஆப்ரேஷனல் பிளானிங் டெவலப் ஸ்டாட்டிக்ஸ் ரேதர் தேன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ரேஷனல் பிளானிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் நடக்கிற சேஞ்சஸை நான் எப்படி ஓவர் கம் பண்ணால் டாக்டிக்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, பட் ஸ்ட்ராட்டஜி அங்கே ஃப்ரேம் பண்ண மாட்டோம். தென் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டேக்ஸ் அ ஹாலிஸ்டிக் வியூ ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆப்ரேஷனல் பிளானிங் ப்ரொஜெக்ட்ஸ் கரண்ட் ஆப்ரேஷன் இன்டு த ஃபியூச்சர். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணும்போது நான் மொத்த ஆர்கனைசேஷன் அஸ் அ ஹோல் கன்சிடர் பண்ணுவேன், பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுவேன். ஆப்ரேஷனல் பிளானிங்கில் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுறது ஆப்ரேஷனல் பிளானிங். தென் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டெவலப்ஸ் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆப்ரேஷனல் பிளானிங் மேக்ஸ் மாடிஃபிகேஷன் டு த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் பட் நாட் ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கில் நான் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை டெவலப் பண்ணுவேன். ஆனால் ஆப்ரேஷனல் பிளானிங்கில் நான் ஃபண்டமெண்டலாக எதுவுமே பேசிக்காக எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டேன். பிஸ்னஸ் ஃபங்க்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்குன்னா அது மட்டும் பண்ணுவேன். Then strategic planning is concerned with long-term success of the organization and operational planning is short-term success of the organization. Strategic planning is a senior management responsibility and operational planning is the responsibility of functional managers. ஏன் அப்படின்னா strategy plan யார் தான் பண்ணுவாங்கன்னா senior level people தான் பண்ணுவாங்க. So it is their responsibility. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் operational planning. அந்த operational planning யார் பண்ணுவாங்கன்னா functional managers பண்ணுவாங்க. So they are responsible. The next differentiation is another transformational leadership and transactional leadership. Basically leadership styles. Correct? But first transformational leadership அப்படினா என்னன்னா அந்த லீடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க, பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்கனைசேஷனில் உள்ள பீப்புளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சுருவாங்க. இதை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பாலிசிஸ்லாம் ஃபார்முலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஆர்கனைசேஷன் உள்ள பீப்புள் நடந்துக்கணும். அது வந்து டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஸ் ஸ்டைல் யூசஸ் சரிஷ்மா அண்ட் என்தூசியாசம் டு இன்ஸ்பயர் பீப்புள் டு எக்ஸர்ட் தெம் ஃபார் த குட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். Transactional leadership style uses the authority of its office to change the rewards such as pay, status symbols, etc. அப்போ அவங்க டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி பீப்புளை வேலை செய்ய வைப்பாங்க. தென் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் எங்கெல்லாம் அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னா வேர் த என்விரான்மெண்ட் இஸ் டர்புலண்ட் அண்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் அட் த வெரி ஸ்டார்ட் ஆர் அட் த எண்ட் ஆஃப் த இயர் சைக்கிள் அண்ட் புவர்லி பெர்ஃபார்மிங் ஆர்கனைசேஷனில் எது தேவைப்படும்? டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல் தேவைப்படும். டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் எங்கே தேவைப்படும்னா என்னோட என்விரான்மெண்ட் ஸ்டாட்டிக்காக இருக்குது, பெருசாக சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, அண்ட் என்னோட இண்டஸ்ட்ரி வந்து க்ரோயிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது, இல்லை மெச்சோர்ட் இண்டஸ்ட்ரியாக ஆயிடுச்சு, அண்ட் என்னோட ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் ஸ்டைல் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஸ் இன்ஸ்பயர் எம்ப்ளாயீஸ் பை எப்படியெல்லாம் அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க அப்படின்னா பை ஆஃபரிங் தம் எக்ஸைட்மெண்ட், விஷன், இன்டெலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் அண்ட் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அவங்கள எக்ஸைட் ஆக்கி அவங்களுக்குன்னு ஒரு விஷன் கொடுத்து அவங்கள இன்டெலெக்சுவலாக ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. மீன்ஸ் அறிவுபூர்வமாக அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணி அண்ட் அவங்களுக்கும் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க இன்ஸ்பயர் பண்ணி ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணுவாங்க. டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ப்ரிஃபர் மோர் ஃபார்மலைஸ்டு அப்ரோச் டு மோட்டிவேஷன் லைக் செட்டிங் கிளியர் கோல்ஸ் வித் எக்ஸ்பிளிசிட் ரிவார்ட்ஸ் ஆர் பெனால்ட்டிஸ் ஃபார் அச்சீவ்மெண்ட் அண்ட் நான் அச்சீவ்மெண்ட். இந்த டிரான்சாக்ஷன் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபார்மலைஸ்டு அப்ரோச் பண்ணுவாங்க. நீ இதை தான் பண்ணணும்னு அவனுக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீ அதை பண்ணால் நான் உனக்கு ரிவார்டு தருவேன், பண்ணலைன்னா நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. Then next one is merger versus acquisition. இப்போ mergerனா என்னன்னா ரெண்டு கம்பெனிஸ் இருப்பாங்க, அந்த கம்பெனிஸ் ஒன்றா ஜாயின் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் ஆப்ரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, அது mergers. acquisitionனா ஒரு ஸ்ட்ராங் கம்பெனி இருப்பாங்க, ஒரு வீக் கம்பெனி இருப்பாங்க, அந்த ஸ்ட்ராங் கம்பெனி வீக் கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அது பேர் acquisition. கரெக்டாக? ஸோ merger is considered to be a process when two or more companies come together to expand their business operations. Acquisition when one organization take over the other organization and controls all its business operation known as acquisition. இப்போ in a merger two organizations combine to increase their strength and financial gains along with breaking the trade barriers. அப்போ merger நடக்கும்போது ரெண்டு கம்பெனியும் மோராலஸ் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே merge ஆகும்போது சேரும்போது அவங்களோட எதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு செப்பரேட்டாக சில ஸ்ட்ரென்த் இருக்கும், இவங்களுக்கு செப்பரேட்டாக சில ஸ்ட்ரென்த் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ரெண்டு ஸ்ட்ராங்கான பீப்புள் சேரும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களுக்கு என்னவும் கிடைக்கும், ஃபினான்ஷியல் கெயின்ஸும் கிடைக்கும் பை பிரேக்கிங் த ட்ரேட் பேரியர்ஸ்.
இது அக்விசிஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒரு ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் இன்னொரு வீக்கர் ஆர்கனைசேஷனை அக்வயர் பண்ணுறனால யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும்னா ஸ்ட்ராங்கர் ஆர்கனைசேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி மர்ஜர் வந்து ஃப்ரெண்ட்லி நேச்சரில் நடக்கும், அக்விசிஷன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அன்ஃப்ரெண்ட்லி நேச்சரில் நடக்கும். ஓகே, தென் லாஸ்ட் டெஃபினிஷன் இஸ் என்னது? விஷன் விசஸ் மிஷன். இப்போ விஷன்னா என்ன அப்படின்னா கம்பெனியோட ஆர்கனைசேஷனோட ஃபியூச்சர் டைரக்ஷன் தான் விஷன். மிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இட் ப்ரொவைட்ஸ் அ பாத் டு ரியலைஸ் த விஷன் இன் லைன் வித் த வேல்யூஸ். அப்போது விஷன்னா என்ன? கம்பெனி ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான டைரக்ஷன் தான் விஷன் ஸ்டேட்மெண்ட். மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா என்னோட விஷனை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கான பாத்தை சொல்கிறது தான் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். Okay, next. Vision statement can galvanize the people to achieve defined objectives even if they are stretch objectives provided the vision is specific, measurable, achievable, relevant and time bound. So, அப்போ ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் அவன் ஆர்கனைசேஷனோட உள்ள பீப்புளை அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரோமோட் பண்ணும். ஏன் அப்படின்னா அந்த விஷன் எப்படி இருக்கும்னா இட் வில் பி ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரெலவெண்ட் அண்ட் டைம் பவுண்டாக இருக்கும். அதாவது இந்த பீரியட்குள்ளே இதை அச்சீவ் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும் அந்த விஷயம். ஸோ தட் இட் வில் என்ன அந்த கேல்வனைஸ் பீப்புள் மீன்ஸ் அது வந்து பீப்புளை மோட்டிவேட் பண்ணும் டு அச்சீவ் த டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இப்போ மிஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹேவ் அ டைரக்ட் பியரிங் ஆன் பாட்டம் லைன் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். இவங்க வந்து யாரு மேலே ஆக்சுவலி இவங்க பவர் போடும் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா பாட்டம் லெவல் ஆஃப் பீப்புள் மேலே தான் போடும். ஏன் அப்படின்னா அவங்க தான் என்ன நான் விஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணாலும் சரி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட். அ விஷன் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன்ஸ் த பர்பஸ் ஆர் ப்ராடர் கோல் ஃபார் பீயிங் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் இன் த பிஸ்னஸ் அண்ட் கேன் ரிமைன் த சேம் ஃபார் அ டிகேட்ஸ் இஃப் இட்ஸ் கிராஃப்டட் வெல். அப்போது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர்கனைசேஷனோட ப்ராடர் கோல், இதுதான் என்னோட அல்டிமேட் கோல் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை நான் ப்ராப்பராக கிராஃப்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டை நான் எப்போ டிகேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதை மாற்றணுன்ற நெசசிட்டியே இருக்காது. பட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைப்ஸ் வாட் வில் பி அச்சீவ்ட் இஃப் த ஆர்கனைசேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அப்போ என்னோட ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் என்ன நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறது இஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ வித் திஸ் அவர் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் 10 கான்செப்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஆர்கனைசேஷன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நம்மளோட காஸ்ட் பெர் யூனிட் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக எதனால் கம்மியாகும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஆர்கனைசேஷனை ஒரு இண்டஸ்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா ஐ வில் லேர்ன் மோர் திங்ஸ். அது ப்ராடக்ட் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணால் என்னோடய காஸ்ட் அதிகமாகும், எது பண்ணால் என்னோடய காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். அப்படி கற்றுட்டே இருக்கும் போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக ஆட்டோமேட்டிக்காக நான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்னோட காஸ்ட் பெர் யூனிட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போது இதில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜர் ஃபர்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்கும் கம்பேரிட்டிவ் டு த ஸ்மாலர் ஃபர்ம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. இந்த காஸ்ட் பெர் யூனிட் எப்படி ரெடியூஸ் ஆகுது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் எஃபெக்ட் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இட் வில் ரிசல்ட் ஃப்ரம் வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் லேர்னிங் எஃபெக்ட்ஸ், எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், ப்ராடக்ட் ரீடிசைன், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ப்ரொடக்ஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா கன்சியூமர் பிஹேவியர். இந்த கன்சியூமர் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்னவாக இருக்குது, அவங்களோட ஷாப்பிங் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குது, இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் வந்து கன்சியூமர் பிஹேவியர். பேசிக்காக அந்த கன்சியூமர் பிஹேவியரை நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதில் சில விஷயங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்னென்னா லைக் அட்வர்டைஸ்மெண்ட், பியர் ரெக்கமெண்டேஷன் ஆர் சோஷியல் நார்ம்ஸ். இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க, இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு யாரோ ஒரு ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ப்ராடக்ட்டை போய் பர்ச்சேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அந்த கஸ்டமர்ஸோட இன்டர்னல் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்கும் ஒரு அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் டெசிஷன் மேக்கிங். சம்டைம்ஸ் சில கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். பட் ஸ்டில் அவங்க அந்த ப்ராடக்டை வாங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்கலாமா வேணாமான்னு யோசித்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் வில் ஆல்சோ அந்த கஸ்டமரோட நாலேஜ் வில் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த
way they purchase the product. Next is post decision process. இந்த post decision process is very important. ஏன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கி அவங்க கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட், அவங்க நினச்சதை அந்த ப்ராடக்ட் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்லி. இதே ஆப்போசிட் கேஸ் ஆகி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எதுக்காக வாங்கினாங்களோ அந்த நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, அவங்க நினச்சதை அந்த ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா அப்போது ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டை திரும்ப வாங்கவும் மாட்டாங்க, அதை வேறு யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கீ சக்ஸஸ் ஃபேக்டர். கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஆர்கனைசேஷன் மேஜராக அவங்களோட ஃபோக்கஸை போடணும். இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆர்கனைசேஷன் வில் அச்சீவ் சக்ஸஸ். இப்போது key success factor na enna, an industry's key success factor are those things that most affect the industry members ability to prosper in the market place. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் தான் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். நான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி நான் அதை இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி என்னோட மார்க்கெட் பிளேஸில் ஒரு நல்ல பொசிஷனை நான் அட்டைன் பண்ண முடியும். அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் எலமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்டோட ஆட்ரிபியூட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை என்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் காம்பீட்டன்சிஸ் ஆர் காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் அவுட்கம்ஸ் தட் ஸ்பெல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனோட கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்பேரல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கீ சக்ஸஸ் ஃபேக்டர் என்னவா இருக்கும்னா அப்பீலிங் டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் அவங்களோட கீ சக்ஸஸ் ஃபேக்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட டிசைன் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி பையர்ஸ் போய் அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் எஃபிஷியன்சிஸ் அவங்களோட என்னவா இருக்கலாம், கீ சக்ஸஸ் ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ இந்த கீ சக்ஸஸ் ஃபேக்டர் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே இதுவாக தான் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கும் அண்ட் இட் வில் சேஞ்ச் ஈவன் ஃப்ரம் டைம் டு டைம். நெக்ஸ்ட் இஸ் கோர் காம்பிடன்சி. கோர் காம்பிடன்சி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கோர் காம்பிடன்சினா இட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்கில்ஸ் தட் ஆர்கனைசேஷன் ஹேவ். அந்த ஸ்கில்லை வச்சு அவங்களால எதை அச்சீவ் பண்ண முடியும்னா அவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜை அச்சீவ் பண்ண முடியும். பேசிக்லி இட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்கில்ஸ், காம்பினேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்யூஎலுக்கு என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் அப்படின்னு கோர் காம்பிடன்ஸ்னால் அவங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான். ஏன்னா ஹெச்யூஎல் மாதிரி பெஸ்ட் மார்க்கெட்டிங் யாராலுமே ஆக்சுவலி பண்ண முடியல இன்ன வரைக்கும். நெக்ஸ்ட் இஸ் என்னது, வால்மார்ட்டோட கோர் காம்பிடன்சி என்னென்னா அவங்களோட லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். நம்ம இங்கே சொல்லணும்னா நம்மளோட டிமார்ட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகே, தேர் ஆர் சர்டன் ஏரியாஸ் வேர் நம்ம கோர் காம்பிடன்சிஸை காட்ட முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா காம்படிட்டர் டிஃப்ரென்சியேஷன். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில் யூனிக்காக இருக்குது, என்னோட காம்படிட்டரால் அதை ஈஸியாக காப்பி பண்ண முடியல அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் வந்து என்னோட காம்படிட்டரை விட டிஃப்ரென்ஷியேட்டராக தெரிவேன். ஓகே, நெக்ஸ்ட் ஏரியா இஸ் கஸ்டமர் வேல்யூ. இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் மை கோர் காம்பிடன்சி. அப்படி இல்லை அப்படின்னா அதை நான் என்னோட கோர் காம்பிடன்சியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அப்ளிகபிலிட்டி ஆஃப் காம்பிடன்சி. இது என்னென்னா இப்போ என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, கோர் காம்பிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை த்ரூ அவுட் மை ஆர்கனைசேஷன் என்னால் யூஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். அப்படி அதை என்னால் யூஸ் பண்ண முடியல, அதை என்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதை நான் என்னோட கோர் காம்பிடன்ஸாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் அண்ட் பார்ட்லி ரியாக்டிவ். என்ன பார்ட்லி ப்ரோஆக்டிவ் பார்ட்லி ரியாக்டிவ்னா ஸ்ட்ராட்டஜி இஸ் பார்ட்லி ப்ரோஆக்டிவ் அண்ட் பார்ட்லி ரியாக்டிவ். இப்போ பேசிக்காக ப்ரோஆக்டிவ் அப்படின்னா என்னென்னா நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்தை யோசித்து அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்து வச்சுக்கிறது, பேசிக்காக ப்ரிகாஷன் பண்ணி வைக்கிறது தான் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம். ரியாக்டிவ்னா என்னென்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது ரியாக்டிவ் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோஆக்டிவாக இருக்கணுமா இல்லை ரியாக்டிவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோஆக்டிவாகவும் இருக்கணும், ரியாக்டிவாகவும் இருக்கணும். ப்ரோஆக்டிவாக எப்படி இருப்போம்னா ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி ப்ரோஆக்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னோட பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் நான் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஃபார்முலேட் பண்ணும்போது முன்கூட்டியே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ணி நான் பிளான் பண்ணிவிடுவேன்.
ஓகே, ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி ப்ரோஆக்டிவாக இருக்கும். பட் அதே சமயத்தில் அது ரியாக்டிவாகவும் இருக்கணும். மீன்ஸ் இப்போ நான் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஸ்ட்ராட்டஜி எங்கேயோ தப்பாகுது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதுதான் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக should be partly proactive and partly reactive. So a company uses both proactive and reactive strategy to cope up with the business environment, and strategy helps unravel complexity and reduce complexity in the environment. It also means identifying existing problems and solving them by executing revolutionary ideas. Identifying executive problems தான் நம்ம proactive சொல்லுவோம், and solving them by executing revolutionary ideas நம்ம reactions சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட், சிக்ஸ்த் கான்செப்ட் என்னது, growth and expansion strategy. இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பேசிக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எது பார்க்க போகிறோம்னா growth or expansion strategy. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஆர்கனைசேஷன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸை ரீடிஃபைன் பண்ணி அவங்களோட ஸ்கோப்பை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புது ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகிறது, புது மார்க்கெட்குள்ளே போகிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து growth strategy, growth or expansion strategy சொல்றோம். பேசிக்கா இந்த growth or expansion strategy ரெண்டு டைப்பா கிளாஸிஃபை பண்ணலாம், லைக் internal growth and external growth. இப்போ internal growthல there are two types. One is intensification, another one is diversification. இப்போ intensificationல there are three things. Intensificationனா என்னன்னா, நான் இன்டர்னலா grow ஆகுறது, இன்டர்னலாக நான் என்னோட இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸை இன்டென்சிஃபை பண்ணி இன்னும் நல்லா பெட்டராக பண்ணி க்ரோ ஆகுறது வந்து இன்டென்சிஃபிகேஷன். அது எப்படி பண்ணுவோன்னா, ஒன் இஸ் மார்க்கெட் பெனிட்ரேஷன். மார்க்கெட் பெனிட்ரேஷன் நம்ம சொன்ன மாதிரி தான், ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும், மார்க்கெட்டுக்குள்ளேயும் அந்த மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி இருப்போம், பட் ஸ்டில் இன்னும் நம்ம ப்ராடக்ட்டை அந்த மார்க்கெட்டுக்குள்ளே புஷ் பண்ணுறோம், அது வந்து மார்க்கெட் பெனிட்ரேஷன். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா என்னோட ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்டாக இருக்கும், அந்த புது ப்ராடக்ட்டை நான் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். தென் மார்க்கெட் டெவலப்மெண்ட்னா என்னோட ப்ராடக்ட் வந்து இட் இஸ் அ எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான், ஆனால் நான் ஒரு புது மார்க்கெட்டுக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னா இட் இஸ் மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஸோ அப்படி நான் பண்ணும்போது இட் இஸ் அ க்ரோத் தான், கரெக்டாக. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த டைவர்சிஃபிகேஷன் மூணு டைப்பாக நடக்கும். ஒன் இஸ் கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன், நெக்ஸ்ட் இஸ் காங்க்ளோமெரேட், நெக்ஸ்ட் இஸ் இன்னோவேஷன். இப்போ கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு புது ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன், ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பேர் கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமுல் இருக்காங்க, அமுல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மில்க் தான் செல் பண்ணிட்டுருக்காங்க, கரெக்டாக. ஸோ இப்போ அவங்க வந்து சீஸ் பண்ணுறாங்க இல்லை பட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா தீஸ் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு புது ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், நம்ம கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் காங்க்ளோமெரேட் டைவர்சிஃபிகேஷன். காங்க்ளோமெரேட் டைவர்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, இதுலேயும் நான் டைவர்சிஃபை தான் பண்ணுறேன், ஆனால் இங்கே நான் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கூட டைவர்சிஃபை பண்ண மாட்டேன், நான் வந்து அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் கூட என்ன பண்ண போகிறேன், டைவர்சிஃபை பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா குரூப் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா. இப்போ அதுக்கப்புறம் அவங்க எந்த பிஸ்னஸ்குள்ளே போனாங்க, ஹோட்டலுக்குள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் ஐடி சர்வீசஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் புது பிஸ்னஸ். அப்போ இந்த புது பிஸ்னஸ் போகிறத நம்ம டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து எப்படி இருக்குது, அன்ரிலேட்டடாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ இட் இஸ் என்ன டைவர்சிஃபிகேஷன், காங்க்ளோமெரேட் டைவர்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் இன்னோவேஷன். இன்னோவேஷன்னா என்னன்னா, நான் என்னோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்குள்ளேயே ஒரு அப்கிரேடேஷன் கொண்டு வந்து என்னோட மார்க்கெட் ஷேரு, ரெவென்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து இன்னோவேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ அமேசான் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்டில் ஏடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க, கரெக்டாக. அது வந்து இட் இஸ் அன் இன்னோவேஷன், அவங்களோட ப்ராடக்டை அப்கிரேட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி இஸ் டைப்ஸ் ஆஃப் மர்ஜர்ஸ். இப்போ மர்ஜர்ஸ்னால் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2 or more கம்பெனிஸ் கம்பைன் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் மர்ஜர்ஸ்ன்னு சொன்னோம். அதில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஹாரிசாண்டல் மர்ஜர். இந்த ஹாரிசாண்டல் மர்ஜரில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ம்ஸ் வித்தின் த சேம் இண்டஸ்ட்ரி மர்ஜ் பண்ணுவாங்க. மீன்ஸ் டைரக்ட் காம்படிட்டர்ஸ் மர்ஜ் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஹாரிசாண்டல் மர்ஜர். வெர்டிக்கல் மர்ஜர் அப்படின்னா, என்னோட ஆர்கனைசேஷன்
எப்படின்னா சேம் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டகிரேட் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா அது பேர் வெர்டிக்கல் மர்ஜர்னு சொல்லுவோம். இது 2 விதமாக நடக்கலாம். ஒன் இஸ் பேக்வர்ட் இன்டகிரேஷன், இன்னொன்று ஃபார்வர்ட் இன்டகிரேஷன். இப்போ பேசிக்காக மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், சேல்ஸு, கஸ்டமர், இப்படி தான் இருக்குமா சைக்கிள். இப்போது நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். நான் என்னோட மேனுஃபேக்சரரோட மர்ஜ் ஆக போகிறேன் அப்படின்னா இட் இஸ் பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஓகே, நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். நான் வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பீப்புளோட மர்ஜ் ஆக போகிறேன், மார்க்கெட்டிங் கம்பெனியோட மர்ஜ் ஆக போகிறேன் அப்படின்னா இதுக்கு பேர் ஃபார்வர்ட் இன்டகிரேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் கோஜெனரிக் இன்டகிரேஷன். இப்போ கோஜெனரிக் மர்ஜர். இந்த கோஜெனரிக் மர்ஜர்னா இட் இஸ் சேம் லைக் கான்சென்ட்ரிக் மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே 2 or more ஆர்கனைசேஷன் டீலிங் இன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மர்ஜ் ஆவாங்க, அது கோஜெனரிக் மர்ஜர். நெக்ஸ்ட் இஸ் காங்க்ளோமரேட் மர்ஜர். காங்க்ளோமரேட் மர்ஜரில் என்ன நடக்கும் அப்படின்னா 2 ஆர்கனைசேஷன் அவங்க 2 பேரோட ப்ராடக்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது, பட் ஸ்டில் தே வில் மர்ஜ் டுகெதர், அது பேர் காங்க்ளோமரேட் மர்ஜர். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி எந்த ஃபர்ம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யார் சிமிலர் மார்க்கெட்லேயே தான் நான் இருக்க போகிறேன், என் ப்ராடக்ட்டும் நான் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி போவாங்க, ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி போவாங்க. பேசிக்காக இது எதனால் இருக்கும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்டு எல்லாமே அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்க ப்ராடக்ட்டையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க மெச்சூர்டு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கண்டிப்பாக என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு தான் போவாங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி தான் போவாங்க. இப்போ இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ம் ஆப்டிங் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேஸ் வித் த சேம் பிஸ்னஸ், சேம் ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட். அவங்க ஒரே பிஸ்னஸ்லாம் இருப்பாங்க, அதே ப்ராடக்ட் அதே மார்க்கெட்லேயே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களோட பேசிக் இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா நான் பெருசாக க்ரோலாம் ஆக வேணாம், இருக்கிற இடத்துல மெயின்டைன் ஆகிட்டு இருந்தால் போதும், இதான் வந்து அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட், தே வில் என்ஹான்ஸ் தேர் ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சிஸ் இன் அன் இன்க்ரிமெண்டல் வே. அவங்க வந்து பெருசாக உடனடியாக நான் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. தென் they will not involve redefinition of business, means அவங்க பிஸ்னஸை ரீடிஃபைன் பண்ணி க்ரோ பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அண்ட் நான் இருந்த இடத்துலையே இருந்து என்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணால் போகணும் அப்படின்றது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். அண்ட் they do not warrant any fresh investments, புதுசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட ரிஸ்க் வந்து will be very very less. அண்ட் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி தே வில் அச்சீவ் their கோர் காம்பீட்டன்ஸ். தென் லாஸ்ட் டாபிக் ஃபார் ஃபுட் டுடே இஸ் டைவெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை மேஜர் பிஸ்னஸ் டிவிஷனையோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டையோ என்ன பண்ண போகிறோம், சேல் ஆர் லிக்விடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து டைவெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னா அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம என்ன பண்ணாலும் அதை நம்மளால் மீட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி அதை என்ன பண்ணி தான் ஆகணும்னா சேல் பண்ணியோ இல்லை லிக்விடேட் பண்ணியோ தான் ஆகணும். இந்த டைவெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்போ அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னா எந்த சிச்சுவேஷனில் நம்ம இந்த டைவெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போவோம்னா ஃபர்ஸ்ட் ஒன், பிஸ்னஸ் தட் ஹேட் பீன் அக்யூர்ட் கேனாட் பி இன்டகிரேட்டட் வித்தின் த கம்பெனி. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் இன்னொரு பிஸ்னஸை அக்யூர் பண்ணுறேன். அக்யூர் பண்ண பிஸ்னஸை என்னால் என்னோட கம்பெனியோட இன்டகிரேட் பண்ணவே முடியல, ஒன்றாக்கவே முடியல, அது கம்ப்ளீட்லி வேறையாக இருக்குது. நான் என்ன பண்ணாலும் அதையும் என் கம்பெனியும் அலைன் பண்ண முடியல அப்படின்னா நான் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவேன், அந்த கம்பெனியை விட்டுருவேன், லிக்விடேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இஸ் பர்சிஸ்டன்ட் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ். எங்கள் ஆர்கனைசேஷனில் வெறும் அந்த பிஸ்னஸ் யூனிட்லேயோ இல்லை அந்த ப்ராஃபிட் சென்டர்லேயோ ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது, ஒன்லி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோஸ் தான் இருக்குது. தென் தேர் இஸ் சிவியர் காம்படிஷன் அண்ட் இன்எபிலிட்டி ஆஃப் த ஃபர்ம் டு கோப் அப் வித் இட் மே காஸ்ட் இட் டு டைவர்ஸ்ட். காம்படிஷன் ரொம்ப சிவியராக இருக்குது, என்னால் அந்த காம்படிஷனை மீட் பண்ணவே முடியல. தென் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் த பிஸ்னஸ் டு டூ டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், என்னால் அந்த பிஸ்னஸில் டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் பண்ண முடியல. அண்ட் தேர் இஸ் அ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்
ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் ஆப்வியஸ்லி நல்லா போகாத இந்த பிஸ்னஸை என்ன பண்ணிடுவேன், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ வித் திஸ் அவர் மேரத்தான் ஆஃப் SM கம்ஸ் டு அன் எண்ட்.